ரீசெண்டா 28 இயர்ஸ் லேட்டர்னு ஒரு படம் வந்தது. ஆனா இதுக்கு முன்னாடி 28 டேஸ் லேட்டர்னு ஒரு படமும் அப்புறம் 28 வீக்ஸ் லேட்டர்னு ஒரு படமும் ரிலீஸ் ஆகி அந்த வரிசையில மூணாவதா ரிலீஸ் ஆன படம் தான் இந்த 28 இயர்ஸ் லேட்டர்ங்கிற படம். மூணு படத்தோட ஜெனரும் கதையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா நடக்கிற அந்த காலகட்டம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும். ஒரு பெருந்துயரம் உலகம் முழுக்க ஏதோ ஒன்னால பாதிக்கப்பட்ட பிறகு 28 நாளைக்கு பிறகு ஒருத்தவன் எந்திரிச்சு பார்க்கும்போது உலகம் எப்படி இருக்கிறது அதை காட்டுறதுதான் முதல் பாகம். ஒரு 28 வாரத்துக்கு பிறகு உலகம் எப்படி மாறி இருக்கிறது அப்படிங்கறத காட்டுறதுதான் இரண்டாவது பாகம். அப்புறம் 28 வருஷத்துக்கு பிறகு ஒட்டுமொத்த உலகமும் தலைகீழாக புரட்டி போட்டாப்ல மாறி இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னோம்ல, அந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து பெருசா மாறி இருக்கும், உலகத்துக்கு ஆபத்தா மாறி இருக்கும். அப்ப நடக்கிற கதை தான் பாகம் 3. இந்த மூணையும் ஒன்னா சேர்த்தாப்ல ஒரே வீடியோல நம்ம மிஸ்டர் தமிழன் சீரீஸ்ல பார்க்க போறோம். எனக்கே முதல் பாகம் இரண்டாவது பாக கதையெல்லாம் மறந்து போச்சு. நானே ஒரு தடவை கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போய் ஓட்டி ரீகால் பண்ணி பார்த்துட்டு தான் மூணாவது பாகத்துக்கு போனேன். நீங்க விருப்பப்பட்டா ஸ்டார்டிங்ல இருந்து பாருங்க. இல்ல நான் மூணாவது பாகத்தை ஸ்ட்ரெயிட்டா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்ப என் ஸ்கிரீன்ல மூணாவது பாகம் எப்ப ஆரம்பிக்கும்ங்கறத எடிட்டரை விஷுவல்ல போட சொல்றேன். அந்த நிமிஷம் அந்த நொடிக்கு போய் நீங்க மூணாவது பாகத்தை பார்த்துக்கலாம். நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கூட லிங்காவும் கொடுக்குறேன். முதல் பாகம் எங்க ஆரம்பிக்குது, ரெண்டாவது பாகம் எங்க ஆரம்பிக்குது, மூணாவது பாகம் எங்க ஆரம்பிக்குதுன்னு அப்படி கிளிக் பண்ணி கூட நீங்க ஒவ்வொரு பாகத்தையும் ஸ்கிப் பண்ணி போய்விடையும் பார்க்கவும் முடியும். ரைட்டா? இப்போ முதல் 2 பாகமும் நல்லா ஓடுனதுனால தானே, அந்த சக்சஸ்னால தானே மூணாவது பாகம்னு வந்திருக்குது. மக்களுக்கு மத்தியில வரவேற்பு இல்லைன்னா மூணாவது பாகம்னு ஒன்னு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. சரி, இப்போ ஸ்டோரிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 2002ல வந்த முதல் பாகம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல டிவில நியூஸ் மாதிரி ஏதோ ஒன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல மக்கள் எல்லாம் கலவரத்துல ஈடுபட்டு இருக்காங்க. அங்க போலீஸ் போர்ஸ் மக்களை போட்டு அடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. நாடே கலவர பூமியா மாறி இருக்கு. வாகனங்கள் தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. டிவிக்கு முன்னாடி ஒரு குரங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க. கூண்டுலயும் நிறைய குரங்குங்க அடைச்சு கிடக்குங்க. அப்போ செக்யூரிட்டி கேமராவை அடிச்சு உடைச்சுக்கிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு குரூப் உள்ள வருது. அங்க இருக்கிற இந்த குரங்கு எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து வச்சுக்கிறானுங்க. அங்க ஒரு டாக்டர் சரியா அந்த நேரத்துக்கு வந்துறாரு. இந்த குரூப்பை பார்த்துட்டு உடனே அந்த செக்யூரிட்டிக்கு கால் பண்ண போறான். ஆனா அந்த குரூப் அவனை தடுத்துறானுங்க. அந்த இடமே ஒரு லேபரேட்டரி மாதிரி, ஏதோ இந்த குரங்குகளை வச்சு அவங்க ஆராய்ச்சி பண்ண மாதிரி தெரியுதுங்க. இந்த குரூப் யாருன்னா இந்த ப்ளூ கிராஸ் ஆளுக மாதிரி வன விலங்குகளை காப்பாற்றக்கூடிய ஆட்களாம், சோசியல் ஒர்க்கர்ஸ். இந்த குரங்குகள் எல்லாத்தையும் அடைச்சு வைக்கப்பட்டிருக்கிறத பார்த்துட்டு அதுகளை காப்பாத்துறதுக்காக, ரிலீஸ் பண்ணி வர்றதுக்காக வந்திருக்கானுங்க. டாக்டர் அவங்க கிட்ட, டேய் இந்த குரங்கு எல்லாத்துக்குமே வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்குடா, ஏதோ ஒரு வைரஸ் வியாதி இருக்கு, அதுக ரத்தம் எச்சில்ல இந்த நோய் ஊறிக்கிட்டு இருக்கு, அதுகளை திறந்து விட்டா பெரிய ஆபத்தாயிடும்டா அப்படின்னு அந்த டாக்டர் எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. ஆனா இந்த பயலுக காதுலயே வாங்கிக்காம அந்த குரூப்ல ஒரு குரங்கோட கூண்ட திறக்கிறா. அது கரெக்டா பாஞ்சு வந்து திறந்து விட்ட மேலேயே விழுந்து அவளையே கடிச்சு வச்சிருது. அது கடிச்சதும் அவ கண்ணு அப்படியே மிருகம் மாதிரி மாறிடுது. வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறா. அவ பக்கத்துல நிக்கிற இன்னொருத்தனை கடிச்சு வச்சிடறா. டாக்டர் அவளை கொல்ல வேண்டிய கட்டாயத்துல ஒரு பொருளை தூக்கிட்டு அவளை அடிக்க வர அவ அதுக்குள்ள அந்த டாக்டரையுமே கடிச்சு வச்சிடறா. அங்க கட் பண்ணி இப்போ சரியா 28 நாளுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு காட்டுறாங்க. இந்த படத்தோட ஹீரோ ஒரு ஹாஸ்பிடல் பெட்ல துணி இல்லாம அப்படியே படுத்து கிடக்கான். அவன் கண்ணு முழிச்சு பாக்குறப்போ சுத்தி எல்லா பொருளும் சரி கிடக்கு. ஹீரோ ஹாஸ்பிடல்ல கடந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து ஆபரேஷன் பண்ணும்போது ஒரு யூனிஃபார்ம் போடுவாங்க பாத்தீங்களா டாக்டர்ஸ், அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கிடக்கு, யூனிஃபார்ம் கிடக்கு. அதை எடுத்து இவன் போட்டுக்கிறான். வெளியே வரான். அந்த ஹாஸ்பிடலே காலியா கிடக்கு. ஹீரோ அங்க இருக்கிற போன் எல்லாம் எடுத்து பாக்குறான். எதுலயுமே லைன் கிடைக்கலங்க. எல்லா லைனுமே கட் ஆகி கிடக்கு. ஹாஸ்பிடல்ல இருக்கிற வெண்டிங் மிஷின் உடைஞ்சு கிடக்கு. ஹீரோ வெளியே வந்து கிடக்கிற அந்த பெப்சியை எடுத்து, பயங்கர பசியில இருக்கான் போல, ஒல்லியா இருக்கான். அந்த பெப்சியை எடுத்து குடிச்சிட்டு மீதி இருக்கிறத ஒரு கேரி பேக்ல போட்டு எடுத்துட்டு ஹாஸ்பிடல்ல விட்டு வெளியே நடக்கிறான். ரோடே வெறிச்சு ஓடி கிடக்கு. ஹீரோவை தவிர ஊர்ல ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. அங்கங்க மக்களோட உடைமைகள் மட்டும் செதறி குப்பை மாதிரி கிடக்கு. ஒரு இடத்துல பெரிய பஸ் அப்படியே கவுந்து கிடக்கு. ஹீரோ சுத்தி முத்தி பார்த்துட்டு யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கத்திட்டே போறான். ஹீரோ நடந்து போயிட்டே இருக்கான். ரோட்ல கார்ஸ் எல்லாம் அனாமத்தா நிக்குதுங்க. புறாக்கள் அங்கங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்க ரோட்ல கிடக்கிற நியூஸ் பேப்பரை எடுத்து பாக்குறான். அதுல மக்கள் வெளியேறத பத்தி ஏதோ போட்டிருக்கு. அங்க இருக்கிற ஒரு பெரிய போர்டுல நிறைய பேரை காணோம்னு வேற எழுதிருக்கு. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க காணாம போனாங்கன்னா அவங்களோட போட்டோஸ் எல்லாம் எடுத்து நோட்டீஸ் போர்டு மாதிரி தெருவுக்கு தெரு வச்சிருப்பாங்க. அதுல ஒட்டி வைப்பாங்க. அந்த மாதிரி இங்க காணாமல் போனவர்கள் பற்றிய நோட்டீஸே பாத்தீங்கன்னா நிறைஞ்சு வலிற ரேஞ்சுக்கு ஒட்டி வச்சிருக்கானுங்க. ஹீரோ நடந்து அப்படியே பக்கத்துல இருக்கிற ஒரு சர்ச்சுக்குள்ள போறான். உள்ள போனா கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் செத்து பணமா கிடக்காங்க. ஹீரோ அதை பார்த்து அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறான். ஹீரோ, ஹலோ ஹலோ யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கத்த, பிணங்களுக்கு நடுவுல இருந்து திடீர்னு 2 பேர் எந்திரிச்சுக்கிறானுங்க. ஹீரோ பயந்துகிட்டே மேல போக உள்ள இருந்து ஒரு சர்ச்சு ஃபாதரியாரு வெறுபிடிச்ச மாதிரி நடந்து வரான். ஹீரோ என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்க, ஃபாதரியாரு பதிலே சொல்லாம ஹீரோவை நெருங்கி வரான். ஹீரோ பயத்துல கையில இருக்கிற அந்த கேரி பேக் வச்சு அந்த ஃபாதரியாரை அடிச்சு தூர தள்ளி வர்றான். அப்புறம் ஹீரோ அலறி அடிச்சுக்கிட்டு அந்த சர்ச்சில இருந்து வெளியே ஓடி வர அவனை துரத்துக்கிட்டே சில வெறி பிடிச்சவனுங்க வரானுங்க. ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்க ஹெல்ப்புக்கு 2 முகமுடி போட்டவனுங்க எங்க இருந்தோ வராங்க. அவங்க துரத்திட்டு வரவங்க மேல பெட்ரோல் வெடிகுண்ட வீசி வெறி பிடிச்சவங்களை பத்திக்கிட்டு எரிய வைக்கிறானுங்க. முகமுடி போட்டவங்க நம்ம ஹீரோவை இழுத்துட்டு ஓட நெருப்பு பிடிச்சு உடம்பெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நிலைமையிலையும் அந்த வெறி பிடிச்சவனுங்க இன்னும் துரத்துக்கிட்டு தாங்க வராங்க. இந்த முகமுடி போட்டவங்க ஒருத்தன் அந்த பெட்ரோல் பங்க் அப்படியே கொளுத்தி விட்டு ஓடுறான். அந்த இடமே அப்படியே வெடிச்சு செதறதுங்க. அந்த வெடி செதறல
மாட்டிக்கிட்டு இந்த 2 வெறிபிடிச்சவங்களும் செத்து போறானுங்க. இந்த 3 பேருமே அப்புறம் அங்க இருந்து தப்பிச்சு ஒரு குடோனுக்குள்ள ஓடி வந்து உட்காந்துக்கிறாங்க. முகமுடி போட்டுக்கிட்டு இருந்த 2 பேர்ல முகமுடிய கலட்டினா அதுல ஒருத்தி நம்ம படத்தோட ஹீரோயின், இன்னொருத்தன் ஒரு ஃப்ரெண்ட். ஹீரோ ஒரு கொரியர் போடுற பையனா இருந்தானா. ஒரு நாள் கொரியர் போட போனப்போ ஒரு கார் வந்து இவன் இடிச்சதுல கோமாக்கு போயிட்டானா. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் முழிச்சு பார்த்திருக்கான். முழிச்சு பார்த்தா உலகமே தலைகீழா மாறி போய் கிடக்கு. ஹீரோயின் அவங்கிட்ட என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சதான். அந்த லேப்ல ஸ்டார்ட் ஆனது இந்த மொத்த நாட்டிலையுமே பரவி இருக்கு. அவங்கள கட்டுப்படுத்துறதுக்காக போலீஸ்ல இருந்து ஆர்மி வரைக்கும் எவ்வளவோ பேர் முயற்சி பண்ணியிருந்தாங்க. வெறி பிடிச்சவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் எல்லை மீறி போய்கிட்டே இருந்தது. கொஞ்ச நாள்ல டிவி, ரேடியோ கனெக்ஷன் எல்லாமே இல்லாம போயிடுச்சு. பின்ன போலீஸ்காரனுங்க, ஆர்மிக்காரங்க அவங்களுக்குள்ளேயும் இந்த வியாதி பரவ ஆரம்பிச்சு கடைசியில இந்த கவர்மெண்டே ஒண்ணு இல்லாம போயிட்டு தான் நம்ம ஹீரோயின் சொல்றான். இதே மாதிரி தான் ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டும் அவங்களோட ஃபேமிலியில இருக்கிற நிறைய பேரை இழந்து நிக்கிறாங்க. கடைசி 6 இவங்க 2 பேரும் ஒன்னா தான் சுத்திக்கிட்டு இருக்கானுங்களாம். ஆனா இத்தனை நாட்களா, இந்த 6 நாட்கள்ல இவங்க பார்த்த வெறிபிடிக்காத ஒருத்தன் அப்படின்னா நம்ம ஹீரோ மட்டும் தானா. அந்த அளவுக்கு நகரத்துல வெறிபிடிச்சவங்களோட எண்ணிக்கையும் பிணங்களோட எண்ணிக்கையும் அதிகமா கிடக்காம். ஹீரோ தன்னோட ஃபேமிலி என்னானாங்க அப்படின்னு போய் பாக்குறதுன்னு ஒரு முடிவுக்கு வர போய் பார்க்கணும்னு வேற சொல்றான். அதுக்கு அந்த ஃப்ரெண்டுகாரன், ரூல் நம்பர் 1 நம்ம தனியா போனா கதை முடிஞ்சிடும். ரூல் நம்பர் 2 பகல்ல மட்டும்தான் வெளியே போக முடியும். இன்னைக்கு இங்க இருந்துட்டு நாளைக்கு காலையில உன் வீட்டு தேடி நம்ம போலாம் அப்படின்னு சொல்றான். நைட்டு அங்க இருக்கிற குக்கீஸ் எல்லாத்தையும், சாக்லேட் எல்லாத்தையும் சாப்பிட்டு உயிர் வாழ்றானுங்க. அடுத்த நாள் காலையில ஆயிடுதுங்க. ஒரு பேக்கோட ஹீரோ, ஹீரோயின், இந்த ஃப்ரெண்டுகாரன் 3 பேருமே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. 3 பேரும் நம்ம ஹீரோட வீட்டுக்குள்ள மெதுவா போறாங்க. மாடியில ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் பெட்லயே கோரமான முறையில செத்து போய் கிடக்காங்க. தூக்க மாத்திரை போட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க போலங்க. அச்சச்சோ. அம்மா கையில ஹீரோவோட சின்ன வயசு போட்டோ இருக்கு. ஹீரோ போட்டோவை பின்பக்கம் பார்க்க, நீயும் தூங்கிக்கிட்டு இருக்க, நாங்களும் நிரந்தரமா தூங்க போறோம், கோமால இருந்து எந்திரிச்சிராதராமவனே அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு அப்படியே கண்ணீர் விடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அவங்கள பார்த்துட்டு அவங்க இப்பேற்பட்ட ஒரு நிம்மதியான சாவை தேடிட்டாங்களே அப்படின்னு நினைச்சு நீ சந்தோஷப்படுன்னு சொல்றா. இதுல சந்தோஷப்பட என்ன இருக்குன்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் கோவமா கேட்க, நான் என் அம்மா, அப்பா, தங்கச்சி 4 பேரும் தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு போனோம். அங்க நாங்க நடந்து போனப்போ பிணங்கள் மேலதான் நடந்தே நாங்க போனோம். அவ்வளவு கூட்டமா பிணங்கள் கிடந்தது. என் தங்கச்சி கை நழுவி அந்த கூட்டத்துல பிணங்களுக்கு மத்தியில விழுந்து காணாம போயிட்டா. கூட்டத்துல ஒருத்தவன் இன்ஃபெக்ட் ஆகியிருந்திருக்கான். அங்க பக்கத்துல நடந்து போனவங்கள ஒருத்தன், அவன் மூலமா அந்த இன்ஃபெக்ஷன் வேகமா சுத்தி இருந்த எல்லாருக்கும் பரவிடுச்சு. நான் அந்த பிணங்கள் மேல ஏறி தப்பிக்க பார்த்தேன். அப்போ என் அப்பா என் கண்ணுல பட்டாரு. அவரோட முகத்தை நீ பார்த்திருக்கணும், அவ்வளவு கொடூரமா கொதறப்பட்ட நிலைமையில இருந்துச்சு அப்படின்னு இந்த ஃப்ரெண்டுகாரன் சொல்றான். அவங்க குடும்பமே இப்படி கொடூரமா கொதறப்பட்ட நிலைமையில அடுத்தடுத்து செத்து போயிருக்காங்க. அந்த சாவோட கம்பேர் பண்ணும்போது உங்க அப்பா அம்மாவோட சாவு ஒரு நல்ல சாவு அப்படின்னு சொல்றாங்க. சாயந்தரம் ஆயிட்டதால அந்த 3 பேருமே நம்ம ஹீரோ வீட்லயே தங்கிடுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில விடியுது. ஹீரோயினும் ஃப்ரெண்டும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்பயும் ஹீரோ மட்டும் ஏக்கமா தன்னோட அப்பா அம்மாவோட போட்டோவையே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஒரு வெறுபிடிச்ச தாத்தா கண்ணாடி கதவை உடைச்சுக்கிட்டு வந்து உள்ள குதிக்கிறான். ஹீரோ மேல பாஞ்சு அந்த ஆள் அப்படியே கடிக்க பார்க்க ஹீரோ ஹீரோயினையும் ஃப்ரெண்டையும் கத்தி கூப்பிடுறான். ஃப்ரெண்டுகாரன் கத்தியோட ஓடி வந்து இந்த வெறுபிடிச்ச தாத்தாவோட போராடி அந்த ஆளை கொன்னுறாருங்க. ஹீரோயினும் ஆக்ரோஷமா, வெறிபிடிச்ச தாத்தா உன்னை கடிச்சாரா, அவரோட ரத்தம் வாய்க்குள்ள போச்சா அப்படி இப்படி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க ஹீரோ இல்லைன்னு மண்டையாட்டுறான். ஆனா இந்த தாத்தா கூட நம்ம ஃப்ரெண்டுகாரன் சண்டை போட்ட அந்த சண்டையில கடி வாங்கிட்டு தாத்தா இவரை கடிச்சிட்டாரு அப்படிங்கிற மேட்டரை ஃப்ரெண்டுகாரன் மித்த யாருக்கும் சொல்லாம ரத்தத்தை தொடச்சுக்கிட்டு அப்படியே அமைதியா நிக்கிறான். ஹீரோயின் அந்த ஃப்ரெண்டுகாரன் கடிப்பட்டதை பார்த்த செகண்ட் எதையும் யோசிக்காம கத்தி எடுத்து ஓங்கி 4 வெட்டு வெட்டுறா. ஃப்ரெண்டுகாரனோட சோழியை முடிச்சிடறா. ஹீரோக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. பயங்கர குழப்பம், பயம். ஹீரோயினை சும்மா நின்னுகிட்டு இருக்காம போய் அந்த ட்ரெஸ்ஸை மாத்து, நிறைய பேர் வருவாங்க, அவங்க வரதுக்குள்ள உன் வீட்டை விட்டு நம்ம கிளம்பி ஆகணும் அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டு ஹீரோ வீட்ல இருக்கிற சாப்பிடுற மாதிரியான ஐட்டங்கள் எல்லாத்தையுமே வேகமா பேக் பண்றா. ஹீரோவும் ஹீரோயினும் சேஃபான இடத்தை தேடி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ ஏன் அந்த ஃப்ரெண்டுகாரரை கொன்ன அப்படின்னு கேக்குறான். பதிலுக்கு ஹீரோயின் அவன் இன்ஃபெக்ட் ஆயிட்டான், அவனை அந்த வியாதி பத்திக்கிச்சு தொத்திக்கிச்சு. இன்ஃபெக்ட் ஆன ஒருத்தவங்களை 20 செகண்டுக்குள்ள நம்ம கொண்டாகணும், இல்லைன்னா அவங்களுக்கும் அந்த வெறி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்றா. அதனாலதான் யோசிக்காம அந்த 20 செகண்டுக்குள்ள அவ அடிச்சு கொலை பார்த்திருக்கா. அப்போ தூரத்துல இருக்கிற ஒரு பில்டிங்ல லைட் விட்டு லைட் அப்படியே கொஞ்சம் அமர்ந்து எரியுதுங்க. அதை 2 பேரும் பாக்குறாங்க. உடனே 2 பேரும் அந்த பில்டிங்குள்ள போய் சேர்றாங்க. அங்க நிறைய ட்ராலியா குஞ்சு கிடக்கு. ஹீரோவும் ஹீரோயினும் அதுல ஏறி படிக்கட்டுல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோக்கு எனர்ஜி அப்படியே குறைஞ்சதுங்க. தலை சுத்துற மாதிரி இருக்கு, மூச்சு முட்டுது. ஹீரோ அப்படியே படிக்கட்டு மேலேயே உட்காந்துக்கிறான். ஹீரோயின் அவனுக்கு கொடுக்கலாமேன்னு ஜூஸ் பாட்டில் எடுத்து கையை எடுக்கிறா, கையை நீட்டுறா. அந்நேரம் பார்த்து 2 வெறி பிடிச்சவங்க பில்டிங் குள்ள நுழைஞ்சு அந்த ட்ராலி மேலேயே ஏற ஆரம்பிக்கிறானுங்க. இது தெரிஞ்ச ஹீரோயினும் ஹீரோவும் எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஓட முடியாம ஓடிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச தூரம் 2 பேரும் படிக்கட்டுல ஏறின பிறகு பார்த்தா அங்க பிளாக் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சீலோட ஒருத்தன் நின்னுகிட்டு இருக்கான். கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு கவசம் மாதிரி ஒன்னு கையில் வச்சுக்கிட்டு 2 பேரும் நின்னுகிட்டு
நின்னுகிட்டு இருக்கானுங்க. ஒருத்தர் நின்னுகிட்டு இருக்கான். அவன் இந்த 2 பேருக்கும் வழியை விட்டுட்டு துரத்திட்டு வந்த அந்த 2 பேரு வெறி பிடிச்சவங்களையும் தான் கையாலேயே சாடிக்கிறான். பின்ன ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டவன் அந்த ஆளுக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அதனால அப்பா பொண்ணுன்னு வச்சுப்போம். அந்த அப்பாவும் பொண்ணும் தங்கி இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. இந்த வீட்டுக்குள்ளதான் அவங்க தூரத்துல இருந்து பார்த்த அந்த லைட் அமர்ந்து எரிஞ்சிருக்கு. இவங்க தான் சிக்னல் கொடுத்து அவங்கள வர சொல்லியிருக்காங்க. அப்பங்காரன் நம்ம ஹீரோ கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் நல்லா பேசுறான். பொண்ணு அவ்வளவா பேச மாட்டான். அப்பங்காரனுக்கு 2 வெறிபிடிக்காத மனுஷங்களை பார்த்ததுமே குஷி தாங்கலங்க. எல்லாருமே சேர்ந்து ஜூஸ் சாப்பிட்றாங்க. நைட் ஆனதும் அப்பங்காரன் அந்த லைட்டை ஆஃப் பண்ணிடுறான். ஹீரோ பாத்ரூம்ல நின்று சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். முகம் கழுவ தண்ணி கூட இல்ல. டாய்லெட் ஃபிளஷ் பண்றதுக்கும் தண்ணி இல்லாதால பக்கெட்ல தான் டாய்லெட்டுக்கு போகணும். இப்படி ஒரு பக்கெட்ல ஆகி போயிட்டு அதை தான் பக்கத்துல எடுத்துட்டு போய் ஒரு ஏரி பக்கத்துல கொண்டு போய் கொட்டணும். அப்பங்கார இதை சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு தூங்க போயிடுறான். ஹீரோ ஹீரோயின் வந்து இவங்க ரொம்ப நல்லவங்களா தெரியுறாங்கல்ல அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் பதிலுக்கு அது முக்கியம் இல்ல, அவங்களால நம்ம தேவையில்லாத பிரச்சனையில சிக்காம இருந்தாதான் நம்ம எடுத்த முடிவு சரியான முடிவா இருக்கும் அப்படின்னு கணக்கு போட்டு தான் எல்லாமே பேசுறான். அப்படி பிரச்சனை வந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க அவங்கள விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு தூங்க போறா. ஹீரோ அவகிட்ட உன்னை மட்டும் நான் பார்க்கலன்னு வையேன் இந்நேரம் செத்தே போயிருப்பேன் அப்படின்னு யதார்த்தத்தை சொல்லி அப்படியே மறுபடியும் பேச ட்ரை பண்றான். பதிலுக்கு ஹீரோயின் கண்டிப்பா செத்துருப்ப அப்படின்னு 2 வார்த்தையில மேட்டரை முடிச்சுட்டு தூங்குறதுக்கு போயிடுறான். அடுத்த நாள் ஹீரோவும் அப்பாவும் மாடிக்க போறாங்க. அங்க தண்ணிக்காக வேண்டி நிறைய பாத்திரங்களை அப்பா பரப்பி வச்சிருக்காரு. ஆனா ஒரு சொட்டு கூட மழை பெய்யாததால அந்த பாத்திரத்துல தண்ணி இல்லாம எல்லாம் எம்டியா கிடக்கு. தண்ணிக்காச்சும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு அந்த அப்பா முடிவெடுக்கிறாரு. அப்பா ஒரு ரேடியோவை வச்சுக்கிட்டு யாராச்சும் பேசுறாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ அதுல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒளிபரப்பாகுது. மிலிட்டரிக்காரங்க ஒரு அட்ரஸ் சொல்லி நல்ல நிலைமையில இருக்கிறதாவும் அந்த அட்ரஸுக்கு வெறிபிடிக்காதவங்க யாரா இருந்தாலுமே வந்துருங்க அப்படின்னு ரேடியோ மூலமா ஒளிபரப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்பங்கார அந்த இடத்துக்கு போயலாம்னு போனாதான் நம்ம உயிர் பிழைக்க முடியும். அந்த மாதிரி ஆட்கள் கூட அதுவும் குறிப்பா ஆர்மிக்காரங்களோட நம்ம சேர்ந்தாதான் பாதுகாப்பா இருக்க முடியும் சொல்ல ஹீரோயின் வெளியே போனா செத்துருவோம்னு சொல்றா. 2 பேரும் மாத்தி வெளியே போலாமா வேண்டாமா அப்படின்னு வாக்குவாதம் பண்ண நாம இங்கேயே இருந்தாலும் செத்துருவோம், மிலிட்டரிக்கார ஆபீசர் கிட்ட போனா கொஞ்சம் சேஃபா வாச்சு இருக்கலாம், அதனால அங்க எப்படியாச்சும் போக ட்ரை பண்ணணும்னு அந்த பொண்ணுகாரி இப்போ அப்பா மாதிரியே பேச ஆரம்பிக்கிறா. அப்பங்காரனோட டாக்ஸில 4 பேருமே சேர்ந்து போக ஆரம்பிச்சுறாங்க. அப்போ இடையில ஒரு அண்டர் கிரவுண்ட் வருதுங்க. டாக்ஸி உள்ள போக அந்த அண்டர் கிரவுண்ட் ஃபுல்லாவே பிணங்களும் காருமா நிரம்பி கிடக்கு. அப்பங்காரன் அந்த கார் மேலேயே வண்டியை ஏத்தி ஓட்டிட்டு போறான். கார்ஸ் எல்லாம் தாண்டி டாக்ஸி போய்கிட்டே இருக்கு. ஆனா டாக்ஸியோட ஒரு டயர் பஞ்சர் ஆகி வண்டி நின்னு போடுதுங்க. அந்த பொண்ணு காருக்கு அடியில குனிஞ்சு டயரை கலட்ட ட்ரை பண்றா. அப்போ கஜன்னு ஒரு 50ல இருந்து ஒரு 100 எலுங்க ஓடி வருதுங்க. உடனே அவ பதறி அடிச்சுக்கிட்டு எந்திரிச்சிடறா. அந்த இடத்தை நோக்கி வெறிபிடிச்சவங்க ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஹீரோ ஹீரோயின் அப்பா 3 பேருமே அந்த டாக்ஸில ஒரு பக்கமா சாச்சு பிடிச்சுக்கிறாங்க. அந்த பொண்ணு வேகமா பஞ்சரான அந்த டயரை மாத்துறா. வெறி பிடிச்சவங்க ரொம்ப பக்கத்துல நெருங்கி வர நேரத்துல இந்த 4 பேருமே அந்த டாக்ஸில ஏறி கரெக்டா அவங்க வர இவங்க கிளம்புன்னு சரியா இருக்கும். ஒரு வழியா இந்த மிகப்பெரிய பிரச்சனையில இருந்து அவங்க எஸ்கேப் ஆறாங்க. போற வழியில ஒரு ஷாப்பிங் மாலை பார்த்ததுமே 4 பேர் இறங்கி போய் சாப்பிடறதுக்கு தேவையான அந்த பொருட்களை எல்லாத்தையுமே அள்ளிக்கிறாங்க. டாக்ஸி அங்க இருந்து கிளம்பி போய் ஒரு இடத்துல நிக்குது. அங்க நிக்கிற ஒரு வண்டியில இருந்து அப்பங்காரன் டீசலை உறிஞ்சி பாட்டில்ல நிரப்புறான். ஹீரோயின் சொல்ல கேட்காம ஹீரோ பக்கத்துல இருக்கிற கடைக்குள்ள போறான். அங்க நிறைய பேரு செத்து கிடக்கானுங்க. ஹீரோ சும்மா இல்லாம ஹலோ யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சத்தம் போட உடனே உள்ள இருந்து வெறிபிடிச்ச சின்ன பையன் ஓடி வந்து நம்ம ஹீரோவை கடிக்க பாக்குறான். ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோ திரும்பி அந்த சின்ன பையனை அடிச்சுட்டு வெளியே வந்துடுறான். ஹீரோயின் என்ன ஆச்சுன்னு கேட்க ஹீரோ பதில் சொல்ல மாட்டான். அப்பா டீசலை எடுத்து முடிச்சதும் பொண்ணை கூப்பிடுறாரு. அவ டாக்ஸியை ஓட்ட தெரியாம ஓட்டிட்டு வந்து நிறுத்துறா. 4 பேரும் அப்புறம் அங்க இருந்து கிளம்பி போய் ஒரு லான்ல உட்காந்து திருப்தியா சாப்பிடுறானுங்க. சாப்பிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு நடக்கலாமேன்னு நடக்க ஆரம்பிச்சுறாங்க. வாக்கிங் போறாங்க. ஹீரோயின் மனசு மாறி நான் நேத்து உங்ககிட்ட அப்படி பேசுனது தப்புதான், சுயநலமா வாழ்றது வாழ்க்கையே இல்ல, சேர்ந்து வாழ்றதுதான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். தங்கி ஹீரோயின் ஹீரோ கணத்துல லைட்டா ஒரு முத்தத்தை கொடுத்துற ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே போயிடுறான். நைட்டு அவங்க அங்கேயே தங்கிடுறாங்க. ஹீரோயின் மட்டும் தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்துல நம்ம ஹீரோவுக்கும் அந்த பொண்ணுகாரிக்கும் தூக்கம் வர மாதிரி தெரியல. தூக்கம் வரல போல. அப்பா உட்காந்து காவல் காத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ ஹீரோயினை எழுப்பி நீ மட்டும் எப்படி நல்லா தூங்குற அப்படின்னு கேக்குறா. அவ பேக்குக்குள்ள இருந்து தூக்க மாத்திரை எடுத்து நீட்டுறா. ஆளுக்கு 2 போட்டுக்கலாமான்னு ஹீரோ கேட்க என் பொண்ணுக்கு தராதேன்னு அப்பங்காரன் சொல்றான். அப்பா ப்ளீஸ் பா கொஞ்ச நேரமாச்சும் தூங்கிக்கிறேன்பா அப்படின்னு பொண்ணு கெஞ்ச சரி அரை மாத்திரை மட்டும் போட்டுக்கன்னு அப்பா சொல்றாரு. ஹீரோயின் கூடவே ஹீரோவும் பொண்ணும் படுத்து நல்லா தூங்கிடுறாங்க. ஹீரோ தூக்கத்துல கெட்ட கனவு கண்டு வர அப்பா அவனை தட்டி கொடுத்து தூங்க சொல்றான். அடுத்த நாள் விடிஞ்சதும் ஹீரோ நல்லா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்க அப்பா அவன் காது கிட்ட டாக்ஸியை நிறுத்தி ஹாரன் அடிச்சு எந்திரா அப்படின்னு எழுப்பி விடுறான். ஹீரோவும் எந்திரிச்சு போய் டாக்ஸில ஏறிக்க டாக்ஸி அங்க இருந்து கிளம்புதுங்க. ஹீரோயினும் அந்த பொண்ணும் அப்படியே அவங்க பயணப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது காடெல்லாம் எடுத்து விளையாடிக்கிட்டு போறாங்க.
அவங்க போற வழியில தூரத்துல ஒரு சிட்டி தெரியுது, ஒரு நகரம் தெரியுது. தீய அணைக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாம அப்படியே அந்த மொத்த நகரமும் அப்படியே தீயில கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவங்களோட டாக்ஸில அந்த ரேடியோல ஒரு அட்ரஸ் சொல்லி ராணுவம் வர சொன்னாங்கல்ல, அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துறானுங்க. அங்க டாக்ஸியை நிறுத்திட்டு அப்படியே இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ள மக்கள் எல்லாம் தங்குற மாதிரி கூடாரம் எல்லாம் போட்டிருக்கு, வண்டிகள் எல்லாம் இருக்கு. ஆனா மனுஷங்களை மட்டும் காணும். ஏதோ தப்பா தெரியுது, பேசாம நம்ம இருந்து போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. அப்பங்கார மட்டும் தத்தி தத்தி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு தேடி பார்த்துக்கிட்டே இருக்கான். யாருமே அங்க இல்லாம போக அப்பா சோர்ந்து போய் உட்காந்துறாரு. எவ்வளவோ பேராசையோட வந்தாருங்க, எல்லா பேர் இருப்பாங்க, பாதுகாப்பா இருக்கலாம் அப்படி இப்படின்னு. பட் எதுவுமே இல்லாம போது, ஏமாற்றம். அப்போ பக்கத்துல ஒரு காக்கா ஷட்டர் மேல இருக்கிற ஒரு போனத்தை கொத்தி தின்னுக்கிட்டு இருக்கு. அப்பா எழுந்து போய் காக்காவை விரட்ட பாக்குறாரு. காக்காவை விரட்டுறதுக்காக ஷட்டர்ல தாங்கி இருக்கிற அந்த கம்பியை லைட்டா அப்பா தட்டுறாரு. அந்த அதிர்வுல மேல இருக்கிற அந்த பாடியில இருந்து ஒரு டிராப் ரத்தம் கரெக்டா சொட்டி கீழே அண்ணாந்து பாத்துட்டு இருக்கிற இந்த அப்பாவோட கண்ணுலயே வந்து விழுந்துருதுங்க. அங்க வர பொண்ணு என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்க, ஒண்ணு இல்ல, நான் உன் மேல கோவப்பட்டு இருந்தா சாரிமா, அப்பாவை மன்னிச்சுக்கோ, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அப்பா சொல்றான். பொண்ணு அவன் பக்கத்துல போக கிட்ட வராத, அங்கேயே நில்லுன்னு சொல்லி அவளை எட்ட தள்ளி விட்டுறான். அந்த நேரத்துல ஹீரோவும் ஹீரோயினும் அங்க வந்துடுறாங்க. அப்பாவுக்கு வெறி பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் பொண்ணை இழுத்துட்டு தான் கூட வச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட சொல்லி அப்பாவை கொல்ல சொல்றான். ஹீரோ என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு செகண்ட் தயங்க வெறுபிடிச்ச அந்த அப்பா ஹீரோவை நெருங்கி வராரு. கொஞ்சம் தூரத்துல இருந்து சோல்ஜர் ஒருத்தன் அப்பாவை சரமாரியா சுட்டு கொன்னுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அங்க இருந்து சில சோல்ஜர்ஸ் நேரா வந்து ஹீரோ ஹீரோயின் அந்த பொண்ணு 3 பேரையும் வண்டியில அந்த கேம்புக்கு கூட்டிட்டு போறாங்க. அவங்க அப்பா எதிர்பார்த்த அந்த கேம்ப், மக்கள், இது எல்லாமே உண்மையிலேயே ஒரு இடத்துல இருக்குங்க. இது வந்து ஒரு செட்டப். ஒருவேளை வெறிபிடிச்சவங்க இங்க வந்துட்டாங்கன்னா அப்படிங்கிற மாதிரி இவங்க செட்டப்ல வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல, போக போக தான் தெரியும். அப்புறம் அந்த 3 பேருமே அப்பா செத்த அந்த சோகத்துல இருக்காங்க. அந்த கேம்ப் வாசல்ல நின்னு கேப்டன் அவங்கள வரவேற்கிறான். ஹீரோ முதல்ல குளிக்க போறான். வெளியில நிக்கிற அந்த சோல்ஜர்ஸ் இவங்களோட டாக்ஸியை வச்சு விளையாட்டிட்டு இருக்கானுங்க. அந்த பொண்ணு அசதியா படுத்து தூங்குறா. ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேச வர ஹீரோயின் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறா. அப்பா இல்லாம அந்த பொண்ணு என்ன பண்ணுவாளோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் செத்து போன அந்த தகப்பனுக்காகவும் இந்த பொண்ணுக்காகவும் அழுகிறா. ஹீரோ அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவ நினைச்சு அழுகிறா, நிறுத்தாம அழுகிறா. ஹீரோ டக்குன்னு அவளை கிஸ் பண்ணிடுறா. ஹீரோயின் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஒரு சர்ப்ரைஸா இருக்கு. அப்புறம் ஹீரோயின் மறுபடியும் இவனை கிஸ் பண்ணிக்கிட்டு பாதிலேயே எந்திரிச்சு போயிடுறா. ஹீரோ வெளியில உட்கார்ந்து இருக்கிற அந்த கேப்டன் கிட்ட போறான். கேப்டன் அவங்க கிட்ட கேம்பை சுத்தி இருக்கிற அந்த செக்யூரிட்டி சிஸ்டத்தை பத்தி எல்லாம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றான். பிறகு அவனை கூட்டிட்டு போய் கிச்சனை சுத்தி காட்டுறான். அதே சமயம் பின்னாடி பக்கம் போனா வெறுபிடிச்ச ஒரு சோல்ஜர் நம்ம கேப்டன் உயிரோட கட்டி போட்டு வச்சிருக்கான். ஏன் இப்படி பண்றாருன்னா, இந்த வெறுபிடிச்ச ஆளை கட்டி போட்டு வச்சிருக்காரு இல்லையா, அந்த வெறுபிடிச்ச மூலமா எத்தனை நாளா இந்த வெறுபிடிச்ச நிலைமையில அவங்க உசுரால முடியுது, எத்தனை நாள்ல அவங்க சாகுறாங்க, இதெல்லாம் பாக்குறதுக்காக தான் இதெல்லாம் பண்றாராம். சோல்ஜருக்கு கண்ணு செவந்து போய் கிடக்கு, ரத்த வாந்தி வேற எடுத்து தள்ளுறான். அன்னைக்கு நைட்டு இங்க இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ், கேப்டன், ஹீரோ, ஹீரோயின், பொண்ணு எல்லாருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறாங்க. அங்க வேலை செய்யற குக்கு சமயக்காரரு ஸ்பெஷலா ஆம்புலேட் எல்லாம் செஞ்சு வைக்கிறாரா சொல்றாரு. கேப்டன் அதை எடுத்து தின்னு பார்த்ததுக்கு அப்புறம், யோ கெட்டு போன முட்டையா, இத போய் ஸ்பெஷல் ஆம்புலேட்னு சொல்ற, எடுத்து வையா அப்படின்னு துப்பிடுறான். அப்புறம் கேப்டன் அந்த பொண்ணை பார்த்து உனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்க அவ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கா. இங்க இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ் மட்டும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு சாப்பிடாமலே உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்து நீ சாப்பிட்டு தான் ஆகணும்னு இந்த கேப்டன் சொல்றான். எங்க அப்பாவை புதைச்சிட்டு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுறா. தன்னோட அப்பா ஒரு இறுதி மரியாதையோட நல்லபடியா அடக்கம் பண்ணணும்னு ஆசைப்படுறா. இப்படி எல்லாம் அவங்க பேசிட்டு இருக்கிற அதே சமயத்துல எங்கேயோ தூரத்துல வெறி பிடிச்சவனுங்க இந்த கேம்புகள் நுழைய பார்க்க எல்லாருமே ராணுவம் இல்லையா, சோல்ஜர்ஸ் இல்லையா, சுத்தி நிறைய கண்ணி வெடிகுண்டுகளை வச்சிருக்காங்க. அதுல பட்டு வெடிக்குது, செதறுது, அந்த சத்தம் கேக்குது, அலார வேற அடிக்குது, எல்லா லைட்டும் ஆன் ஆகுது. சாப்பிட்டுட்டு இருந்த சோல்ஜர்ஸ் துப்பாக்கியை எடுத்துட்டு வெளியே ஓடுறானுங்க. கேப்டன் கிட்ட ஓடி வர ஒரு 10-15 வெறி பிடிச்சவங்கள இங்க இருக்கிறவங்கள நம்ம சோல்ஜர்ஸ் அவங்க டப்ப 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 டப்பன்னு சுட்டு சாடிக்கிறானுங்க. சுட்டுட்டு இந்த சோல்ஜர்ஸ் திரும்பி கேம்புக்குள்ள வர ஹீரோயின் கத்தியோட நின்னுகிட்டு இருக்கா. இந்த சோல்ஜர்ஸ்ல ஒருத்தன் நம்ம ஹீரோயினை பார்த்து உனக்கு எதுக்கு கத்தி, அதான் உன்னை பாதுகாக்கிறதுக்காக நான் இருக்கனே அப்படின்னு கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுறான். ஹீரோயின் கிட்ட இருக்க அந்த கத்தியை புடுங்குறான். அதோட நிக்காம கத்தியை புடுங்கிட்டு அந்த சோல்ஜர் அவகிட்டயே தப்பா நடந்துக்க பாக்குறான். இத பார்த்து நம்ம ஹீரோ அந்த சோல்ஜரை அடிக்க போக அந்த சோல்ஜர் ஹீரோவை பிடிச்சு அடிக்க பாக்குறான். அங்க இருந்த நல்ல ஒருத்தன் அந்த சோல்ஜரை ஒரு சாத்து சாத்தி ஹீரோவை காப்பாத்துறான். கேப்டனும் அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் அங்க இருந்து வேற வேற வேலை கொடுத்து போக சொல்லிடுறான். ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு கத்திய திருப்பி கொடுத்துறாங்க இந்த தப்பா நடக்க பார்த்த சோல்ஜர். ஹீரோயின் கோவமா அங்க இருந்து போயிடுறான். கேப்டன் நம்ம ஹீரோவை பார்த்து கொஞ்சம் சரக்கடிக்கலாம் வா, ரொம்ப டென்ஷனா கேரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போறான். கேப்டன் நம்ம ஹீரோவை பார்த்து இது வரைக்கும் உயிர் வாழ்றதுக்காக நீ எத்தனை பேரை கொன்னுருப்ப அப்படின்னு கேட்க ஹீரோ தான் ஒரு வெடிபிடிச்ச சின்ன பையனை கொன்னுட்டதா ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்றான். கேப்டன் பதிலுக்கு உயிர் பிழைக்கிறதுக்காக தானே நீ எதை பண்ண, அதே போலதான் நானும். இங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எதுக்காக வாழணும்,
இப்படி உலகமே நரகமா மாறி போன இடத்துல நம்ம வாழ்றதை விட தற்கொலை பண்ணிக்கலாமேன்னு இருந்தாங்க. அவங்களுக்கு நான் பொண்ணுங்களை தரதா வாக்கு கொடுத்தேன். ஏண்டா வர்த்தியா இருக்கீங்க, நல்ல நல்ல பொண்ணுங்களா உங்களுக்கு கொடுக்குறேன்டா அப்படின்னு வாக்கு கொடுத்தேன். அதுக்காக தான் இந்த வேலையை சாகுற அந்த நினைப்பை விட்டுவிட்டு சரி நல்லா ஏதாவது ஒரு பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சு போய் கிடக்கானுங்க. அதுக்காக தான் ரேடியோல கூட இந்த அட்ரஸ் சொல்லி யாராவது இருந்தீங்கன்னா உசுரோட இருந்தீங்கன்னா இங்க வாங்க அப்படின்னு வர வச்சோம். இவங்களுக்கு பொண்ணுங்க வேணும். அவங்களோட ஆசைக்கு பொண்ணுங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம்னாலும் பொண்ணுங்க மூலமா தான் நம்ம மறுபடியுமே மக்கள் தொகையை உருவாக்க முடியும். இல்லைன்னா நம்ம மனித இனமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. கேப்டனோட உண்மையான முகம் தெரிஞ்சு போன நம்ம ஹீரோ இப்ப டென்ஷன் ஆகி அங்க இருந்து கிளம்பி போறான். ஹீரோ வேகமா ஓடி போய் நம்ம ஹீரோயினையும் அந்த பொண்ணையும் கூட்டிட்டு எஸ்கேப் ஆகலாமேன்னு பாக்குறான். அதுக்குள்ள இந்த சோல்ஜர்ஸ் ஹீரோவை அடிச்சு படுக்க வச்சிடறானுங்க. இந்த கூட்டத்துல இருக்கிற ஒரே ஒரு நல்லவன் மட்டும் அந்த பொண்ணுங்களை விட்டுடுங்க, இப்படி பண்றது தப்பு அப்படின்னு சொல்றான். கேப்டன் ஹீரோவையும் அந்த நல்லவனையும் பிடிச்சு அடைக்க சொல்லிட்டு ஆர்டர் போட்டுறாங்க. ஹீரோ ஒரு பக்கம் ரத்த காயத்தோட உட்கார்ந்து இருக்க, நல்லவன் ஒரு பக்கம் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துலயும் நிறைய பேரை பிடிச்சு வச்சிருக்காங்க பாவம். அந்நேரத்துல ரெண்டு சோல்ஜர்ஸ் உள்ள வந்து நம்ம ஹீரோவையும் அந்த நல்லவனையும் காட்டுக்குள்ள இழுத்துட்டு போறானுங்க. அந்த ரெண்டு பேரும் நல்லவனை முதல்ல சுட்டு கொல்றானுங்க. சுட்ட பிறகு ரெண்டு பேருக்கும் ஏதோ சண்டை வருது. அந்த கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோ பிணங்களோட பிணமா படுத்துக்கிறான். திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோவை காணோம். ரெண்டாவதா ஹீரோ தான் சுடுகோல பாத்துருப்பாங்க, ஹீரோ இல்ல. ஹீரோ ஒரு ஓடி போயிட்டானோ அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ரெண்டு சோல்ஜர்ஸும் தேடி போக நம்ம ஹீரோ அந்த கிட்ட இருந்து யாருக்குமே தெரியாம எந்திரிச்சு அந்த காம்பவுண்ட ஏறி குதிக்கிறான். ஹீரோ அண்ணாந்து பார்க்க மேல ஒரு திசையை நோக்கி ஒரு பிளைட் பறந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு நாட்டை நோக்கி ஒரு பிளைட் போயிட்டு இருக்கு. சோ மத்த நாடுகள்ல எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லைன்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். வானத்துல பாக்குறான், அண்ணாந்து பாக்குறான், நிறைய பிளைட் இஷ்டத்துக்கு வேற வேற நாடுகளுக்கு பறந்து போயிட்டு இருக்கு. அங்கெல்லாம் பிரச்சனை இல்ல. நம்ம நாட்டுல மட்டும்தான் இந்த பிரச்சனை. சோ நம்ம நாட்டை சுத்தி கேட்டு போட்டு லாக் பண்ணிட்டானுங்களோ, தனிமைப்படுத்தி வச்சிருக்கானுங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். கெஸ் பண்றான். இவனோட அந்த கெஸ்ஸிங் கரெக்டா இருந்தா மத்த நாடுகள்ல இந்த இன்ஃபெக்ஷன் இன்னும் பரவல அப்படின்னு அர்த்தம். கேம்புக்குள்ள பார்த்தா அந்த கேப்டன் பைபிள்ல ரெண்டு பொண்ணுங்களையுமே நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பெட்ரூம்குள்ள வாங்கன்னு கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்கான். அவங்க சொல் பேச்சு கேட்காததால 4 சோல்ஜர்ஸ் அவங்களை இழுத்துட்டு போய் நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க சொல்லி கட்டாயப்படுத்துறானுங்க. ஹீரோயினும் பொறுத்து பார்த்துட்டு ஒரு சோல்ஜரை இழுத்து பிடிச்சு கிஸ் பண்றா. அதுக்கு பிறகு நாங்களே ட்ரெஸ் மாத்திக்கிறோம், ப்ளீஸ் வெளியே போங்கன்னு சும்மா ஜால்ரா தட்டுற மாதிரி பிஹேவ் பண்றா. சோல்ஜர்ஸும் அவங்கள வெறிக்க பார்த்துட்டு வெளியே போறானுங்க. ஹீரோயின் அவசரமா பேக்ல இருந்து நிறைய டேப்லெட்டை எடுத்து அந்த பொண்ணு கிட்ட சாப்பிட கொடுக்குறா. ரெண்டு பேரும் அந்த மாத்திரைகளை போட்டு உயிர் வெட்டலாமே அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அதே சமயம் வெளியே போன இந்த பண்ணாடைங்க மறுபடியும் உள்ள வந்து நம்ம இந்த பொண்ணுங்க கிட்ட இருக்கு பாத்தீங்களா மாத்திரைங்க, அந்த தூக்க மாத்திரைகளை தட்டி விட்டுறானுங்க. அந்நேரம் வெளியே நம்ம ஹீரோ தப்பிச்சு வந்திருந்தா பாத்தீங்களா, அவ எங்கேயோ தப்பிச்சு போயிட்டு இருக்கிற அது அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருது. என்னடா அப்படின்னு பார்த்தா விவரம் தெரியுது, ஹீரோ இந்த மாதிரி தப்பிச்சிட்டான் அப்படிங்கிறது. உடனே நம்ம கேப்டன் சில சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஹீரோவை தேடி கிளம்ப போற ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேலைங்க, இந்த பொண்ணுங்க கூட தப்பா நினைக்கணும்ன்ற நினைப்பை விட்டுட்டு ஹீரோவை தேடி போகணும், ஹீரோவை கொல்லணும்னு பாக்குறாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். எப்படியோ தப்பிச்சு போய் ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துறான். அந்த இடத்துல ஒரு சோல்ஜர் மட்டும் ஏணி மேல ஏறி அப்படியே மேல வர நம்ம ஹீரோ அவனை அப்படியே ஒரு டூலால அடிச்சு கொன்னுறான். இப்ப நம்ம ஹீரோ இவங்களை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டான். கேப்டன் திரும்பி வண்டிக்கு வர நம்ம கேப்டன் ஓட்டுற அந்த வண்டியில ஒரு பணம் இருக்கு. நம்ம ஹீரோ தான் கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்கானோ என்னவோ, அந்த பணத்தை அப்படியே புடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு இவன் வண்டியை ஸ்டார்ட் பண்றான். வண்டி ஸ்டார்ட் ஆகாம போக அங்க சில வெறி பிடிச்சவனுங்க வர ஆரம்பிக்கிறானுங்க. கேப்டன் அவங்கள சுட்டு தள்ளிக்கிட்டு காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறான். அதே சமயம் கேம்ப்ல நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணும் சிவப்பு கலர்ல Dress போட்டு உட்கார்ந்துருக்காங்க. நம்ம ஹீரோ நட்டடு ராத்திரியில அந்த சவுத்து மேல ஏறி நின்னு துப்பாக்கியால சுட்டு வெறி பிடிச்ச அந்த சோல்ஜர்ஸோட கட்டா அவுத்து விட்டுறாங்க. வெறி பிடிச்ச சோல்ஜர்ஸ் உள்ள போய் அந்த ஜன்னலை உடைச்சுக்கிட்டு ஓடி ஒரு சோல்ஜரை கடிச்சு அவங்க மேல ரத்த வாந்தி எடுத்துறான். இந்த பொண்ணுங்களை பாதுகாத்துட்டு இருக்கிற இந்த சோல்ஜர்ஸுக்கு தான் இந்த நிலைமை. அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயினும் சரி அந்த பொண்ணும் சரி எப்படியோ தப்பிச்சு வெளியே ஓடி வந்துறாங்க. ஆனா வேற ரெண்டு சோல்ஜர்ஸ் அவனுங்க இவங்களை தடுத்து நிப்பாட்டிறாங்க. ஆனா ஒரு வெறி பிடிச்ச சோல்ஜர் கிட்ட இருந்து கடி வாங்கின இன்னொரு சோல்ஜரை துரத்திக்கிட்டே வரா. ஒவ்வொரு சோல்ஜருக்கா அப்படி இந்த இன்ஃபெக்ஷன் பரவ ஆரம்பிக்குது. ஹீரோ நடக்கிற எல்லாத்தையுமே ஜன்னல் வழியா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இந்த கலவரத்தை தூண்டி விட்டதே அவன் தான். வெறி பிடிச்சவங்களை இந்த பக்கம் திருப்பி இங்க இருக்கிற சோல்ஜர்ல ஒரு ஆளா மாத்தினா இப்போ ஒவ்வொரு ஆளா மாறிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ குறுக்க வர சோல்ஜர்ஸ் எல்லா பேத்தையுமே கொன்னு குச்சிட்டு இருக்கான். அப்படி கொன்னுகிட்டே இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் தேடி போயிட்டே இருக்கான். கேப்டன் அந்நேரம் பார்த்து இந்த கேம்புக்குள்ள நுழையறாங்க. அதே சமயம் அந்த பொண்ணுகாரி அப்பா அம்மா போட்டோவை கையில வச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அதே சமயம் கடி வாங்கின சோல்ஜர் ஒருத்தன் உள்ள வரான். அதனால அந்த பொண்ணு என்ன பண்றா, அங்க இருக்க ஒரு நாற்காலிக்கு பின்னாடி மறைஞ்சு உட்கார்ந்துக்கிறா. நல்ல வேலைங்க அவன் கண்ணுல படாம தப்பிச்சிடறான். அதே சமயம் ஹீரோவை அந்த வெறி பிடிச்ச சோல்ஜர் பாத்துறாங்க. அட்டாக் பண்ண வர ஹீரோ ஜன்னல் வெளியே ஓடி வேற ஒரு வழியா அந்த கேம்புக்குள்ள மறுபடியும் நுழையறான். ஆனா அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம ஹீரோயின் ஒரு சோல்ஜர் கிட்ட தொக்கா மாட்டிக்கிறா. அங்க அந்த பையன் என்ன சொல்லான்னு பாருங்க, பேசாம நீயும் நானும் இங்க இருந்து ஓடி போயிடலாம், வெளியே போய் நம்ம சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம், நான் உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன் அப்படி இப்படின்னு டீல் பேசிட்டு இருக்கிற. அதே சமயம் நம்ம ஹீரோ இங்க ஓடி வந்து அந்த சோல்ஜரை அடின்னு அடிச்சு கீழே தள்ளி கண்ணை நோண்டி எடுத்துறான். ஆனா வந்தது ஹீரோன்னு தெரியாம நம்ம ஹீரோயின் கத்திய ஓங்கிட்டு போறா. ஹீரோ தான் வந்திருக்கான், ஹீரோ தான் நம்மளை காப்பாத்தலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே அப்படியே அவனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறா. ஆனா அதே சமயம்
சமயம் துரதிருஷ்டவசமா அந்த பொண்ணு இங்க வராங்க. அது சின்ன பொண்ணு தானே, அந்த பொண்ணு இங்க வந்து பார்த்துட்டு அவ பாக்குறத அவளோட பார்வையில என்னமோ நம்ம ஹீரோக்கு வெறி பிடிச்சு போய் நம்ம ஹீரோயினை கடிக்கிற மாதிரி அவ தப்பா நினைக்கிறா. ஒரு பாட்டில் எடுத்து ஓங்கி நம்ம ஹீரோ தலையிலேயே அடிச்சிடறா. எதுக்குடி அடிக்கிற? அட கடவுளே, ஹீரோக்கு வெறியெல்லாம் பிடிக்கலடி, நாங்க முத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. இதற்கு பேர் கடியல்ல, முத்தம் அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட இவங்க எக்ஸ்பிளைன் பண்றானுங்க. அப்புறம் 3 பேர் அங்க இருந்து ஒரு வழியா வெளியே வந்து அவங்க அப்பாவோட டாக்ஸிலேயே ஏறி அங்க இருந்து தப்பிக்க நினைக்கிறாங்க. டாக்ஸிக்குள்ள கொலை வெறியோட அந்த கேப்டன் இப்ப உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எல்லா சோல்ஜர்ஸுமே செத்து போய் இந்த இடமே ரணகலமா மாறினதுக்கு காரணமான நம்ம ஹீரோவை கேப்டன் சுட்டுறான். டிரைவர் சீட்ல உட்கார்ந்துட்டு இருந்த நம்ம பொண்ணு அந்த டாக்ஸியை ஓட்ட ஆரம்பிக்கிறா. டாக்ஸில வேகமா ரிவர்ஸ் எடுத்து கொண்டு போய் அந்த வெறிபிடிச்ச சோல்ஜர் கிட்ட நிறுத்துறா. வெறிபிடிச்ச சோல்ஜர் கண்ணாடியை உடைச்சு அந்த பேக் சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற நம்ம கேப்டனை வெளியில இருந்து கடிச்சு கொதறிறான், கொன்னுறாங்க. இதுதான் இந்த பொண்ணோட பிளான் அவர் இருந்திருக்குங்க. அதனாலதான் ரிவர்ஸ்ல வந்து அவனையே இடிச்சு கடைசியா உட்கார்ந்துட்டு இருக்கிற நம்ம கேப்டனை கடி வாங்க வச்சிடறா. அப்புறம் பொண்ணு வேகமா அந்த டாக்ஸியை முன்னோக்கி ஓட்டிட்டு போக ஹீரோயின் ஹீரோவோட டாக்ஸில கரெக்டா ஏறிறாங்க. ஆனா ஃப்ரண்ட் கேட் பூட்டு போட்டு க்ளோஸ் ஆகிருக்க அந்த பொண்ணு சும்மா டாப் கியர்ல டாக்ஸியை வேகமா ஓட்டிட்டு போய் அந்த கேட் மேலேயே ஏத்துறா. ஒரு வழியா இந்த மிகப்பெரிய கொடூரத்துல இந்த நகரத்துல இருந்து அவங்க தப்பிச்சு போயிடறானுங்க. இந்த கேம்ப்ல இருந்து தப்பிச்சு போறாங்க. அப்புறம் அங்க வந்து சரியா ஒரு 28 நாள் ஆயிடுங்க. 28 நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பாருங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோவை அந்த முதலுதவி எல்லாம் கொடுத்து காப்பாத்திட்டா போல. ஹீரோ பெட்ல இருந்து கண்ணை முழிச்சு பாக்குறான். ஹீரோயின் ரொம்ப சின்சியரா ஏதோ ஒரு துணி எடுத்து தச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் அந்த பொண்ணுகாரி தச்சு வச்ச ஒரு துணியை வெளியே லேண்ட்ல விரிச்சு போடுறா. அதே சமயம் வெளியே இந்த வெறிபிடிச்ச மனுஷங்க திருவானுங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் சாப்பிடுறதுக்கு மனுஷ கறி கிடைக்காம அப்படியே தானா பசியில சாக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இவங்க 3 பேரும் தங்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஃபைட்டர் ஜெட் ஒன்னு வருது. அந்த பொண்ணுகாரி அந்த சத்தத்தை கேட்க உள்ள ஓடி வந்து நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட இந்த மேட்டரை சொல்ல 3 பேரும் சேர்ந்து கடைசியா அவங்க ஒரு துணியை தச்சு வச்சிருக்காங்க இல்ல, அதை அப்படியே இழுத்துட்டு ஓடுறானுங்க. என்னடா துணி, இந்நேரத்துல இதுக்கிட்ட அந்த துணியை தச்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அந்த துணியை அப்படியே லேண்ட்ல பரப்பி போடுறானுங்க. மொத்தமா சேர்த்து தூரத்துல இருந்து அதை பார்க்கும்போது அவங்க 3 பேரும் துணியாலேயே ஹலோ வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் பண்ணிருக்காங்க. அத வானத்துல போயிட்டு இருக்கிற அந்த ஜெட் அப்படியே கிராஸ் பண்ணி பறந்த போது ரொம்ப பக்கத்துல கிராஸ் பண்ணி போறதை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அவங்க இவங்களை பார்த்துட்டாங்க. கண்டிப்பா இவங்களை காப்பாத்துறதுக்காக அடுத்த ஜெட்லயோ இல்ல ஒரு ஹெலிகாப்டர்லயோ வருவாங்க அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது 28 days later முதல் பாகம். இப்போ சம்பவத்துக்கு பிறகு 28 வாரத்துக்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த 2வது பாகத்தை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அப்பா அம்மாவா காட்டுறாங்க. இருக்கிற மிச்ச மீதியை வச்சு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள முழுசா இருட்டா இருக்குங்க. இவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்க 2 பேரும் வெளிநாட்டுல படிக்க போயிருப்பாங்க. சரி, அவங்களாச்சும் வெளிநாட்டுல சேஃபா நிம்மதியா இருக்காங்களே அப்படின்னு இவங்களுக்கு சந்தோஷம். எங்க இருக்காங்கன்னா அமெரிக்கால இருக்காங்க. அப்படி என்ன அவங்க சேஃபா இருக்காங்க, இவங்க சேஃப் இல்லாம இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இவங்க இருக்கிற இந்த நாட்டோட பேர் என்ன? பிரிட்டன். நம்மள 200 வருஷமா ஆண்டாங்க பாத்தீங்களா வெளிநாட்டுக்காரனுங்க. அந்த வெள்ளக்கார பயலோட நாடு இதுதான். அந்த நாட்டுல தான் இப்போ இந்த கொடூரம் நடக்க போகுது. இந்த குடும்பம் அந்த வெள்ளக்காரங்க நாட்டுல தான் இருக்கு. இவங்களோட ஒரு பையன் ஒரு பொண்ணு அமெரிக்கால படிக்கிறாங்க. அவங்க தான் இப்போ நிம்மதியா இருக்காங்களே நினைச்சு இவங்க பெருமிச்சு விடுறாங்க. அது போக இந்த வீட்டுல வேற யார் இருக்காங்கன்னா ஒரு தாத்தா, ஒரு பாட்டி, ஒரு அப்பா, ஒரு அம்மா, அதுக்கப்புறம் ஒரு பையன், ஒரு பொண்ணுன்னு மொத்தம் 6 பேர் இந்த வீட்டுல இருக்காங்க. எல்லாருமே சாப்பிடறதுக்காக உட்காராங்க. அந்த பொண்ணு மட்டும் ஓடி போன தன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்தாதான் சாப்பிடுவேன்னு அடம்பிடிச்சுக்கிட்டு இருக்கா. உன் பாய் ஃப்ரெண்டு நேரம் செத்துருப்பேன், ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அந்நேரத்துல ஒரு குட்டி பையன் வெளியே இருந்து கதவை தட்டி என்ன காப்பாத்துங்க, என்ன வீட்டுக்குள்ள விடுங்க அப்படின்னு கத்துறான். அம்மாக்காரி மட்டும் இறக்கப்பட்டு கதவை திறக்க சொல்றான். வீட்டுல எல்லாரும் வேண்டாங்கிறாங்க. அதையும் தாண்டி அப்பா கையில ஒரு கட்டை எடுத்துட்டு போய் கதவை திறக்கிறான். நல்ல வேலையா அந்த குட்டி பையனுக்கு இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகலங்க. அப்பா அவனை பட்டுன்னு உள்ள இழுத்து கதவை சாத்தி லாக் பண்றாரு. பசியில இருந்த அந்த குட்டி பையன் அங்க பாஸ்தாவை பார்த்ததுமே அப்படியே போய் லபக்குன்னு முழுங்குறான். இவனோட பிளாஷ்பேக் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே வருத்தப்படுவீங்க. இவனோட அப்பா அம்மாவுக்கு இந்த வெறி பிடிச்ச நோய் பரவி தன்னோட பையனையே கடிச்சு கொசறதுக்காக விரட்டிட்டே வந்திருக்காங்க. அப்பா அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சு தெரிச்சு ஓடி வந்த பையன் அங்க இருந்து இங்க வரைக்கும் ஓடியே வந்திருக்கானா. அவனோட சோகக்கதையை சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். அதே சமயம் அந்த பக்கத்துல என் பாய் ஃப்ரெண்டு வருவானா இல்லையான்னு அந்த பொண்ணு ரொம்ப சோகமா செவத்தோரமா நின்று வெளியவே எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வெறிபிடிச்ச ஆளு அந்த பக்கத்துல இருந்து ஒருத்தன் வந்து அந்த பொண்ணோட கைய ஒரு ஓட்ட வழியா பிடிச்சு கடிச்சு வச்சிடறான். அப்புறம் அந்த வெறிபிடிச்ச ஆளு செவத்து வழியா உள்ள வர இங்க இருந்த பையன் அவளை காப்பாத்த போறான். அதுக்குள்ள அந்த பொண்ணுக்கு வைரஸ் பரவி அவளுக்கு முழுக்க வெறிபிடிச்சு போச்சு. இந்த பையன் மேல பாய அதே நேரம் ஜஸ்ட் மிஸ்ல அந்த பொண்ணோட ரத்தம் படாம இந்த பையன் தப்பிச்சாங்க. அந்த பையனை இவரு காப்பாத்திறாரு. அந்த பொண்ணை தவிர உயிரோட இருக்கிற மத்தவங்க எல்லாம் ஓடுறாங்க. அதுக்குள்ள மர சவத்தை உடைச்சுக்கிட்டு நிறைய வெறிபிடிச்சவங்க ஆளுக்கு ஒரு பக்கமா உள்ள வர ஆரம்பிக்கிறானுங்க. அம்மாக்காரே அந்த குட்டி பையனை இழுத்துட்டு ஓடுறா. இந்த பக்கம் பாட்டி, தாத்தா, பையன் அவங்க 3 பேர் ஓடுறாங்க. வெறிபிடிச்சவங்க துரத்துக்கிட்டே வர தாத்தா கதவை அடைச்சு நின்னுறாரு. அந்த பையன் மட்டும் கயிறை பிடிச்சு பறமேல ஏறிட்டு பாட்டிக்கு கையை நீட்டுறான். பாட்டி மேல ஏறிடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். ஆனா தாத்தா இல்லாம நான் வரமாட்டேன்னு பாட்டி அந்த இடத்துல உட்காந்து அடம்பிடிக்க அதுக்குள்ள வெறிபிடிச்சவங்க அந்த கதவை தள்ளிக்கிட்டு உள்ள வந்துறானுங்க. அவ்வளவுதாங்க. தாத்தா
தாத்தாவும் பாட்டியும் கடிச்சு கொதிடுறானுங்க. பறை மேல கதவை மூடிட்டு அந்த பையன் மட்டும் அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அந்த பக்கம் அப்பா அம்மா அப்புறம் அந்த குட்டி பையன் 3 பேர் ஓடி வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அதுல அந்த குட்டி பையன் மட்டும் இன்னொரு பக்கம் சந்துல போய் பயந்துகிட்டே ஒளிஞ்சுக்கிறான். அப்பா அம்மாவை பார்த்துட்டு ஓடிவான்னு கூப்பிட, அம்மாக்காரி இருங்க அந்த சின்ன பையனை நான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த பையனை பிடிச்சி இழுக்கிறா. அதுக்குள்ள அவங்க இருந்த அந்த இடத்தை சுத்தி நிறைய வெறி பிடிச்சவங்க வந்துடுறானுங்க. அப்பா கையில எந்த ஆயுதமும் இல்லாததால ஜன்னல் வழியா அப்படியே அந்த வீட்டுல இருந்து வெளியே எகிரி குதிச்சு தன்னோட பொண்டாட்டி எக்கேடு கெட்டு போனா என்ன அப்படின்னு, அந்த பையன் எக்கேடு கெட்டு போனா என்ன அப்படின்னு அப்படியே விட்டு ஓட ஆரம்பிக்கிறாருங்க. நிக்காம ஓடிக்கிட்டே இருக்காரு. இவங்க வீட்டை நோக்கி நிறைய வெறி பிடிச்ச அந்த மனுஷங்க வர செலதுக ஓடுற இந்த அப்பாவை பார்த்து துரத்த ஆரம்பிக்க மனுஷன் அப்படியே உசுர கையில பிடிச்சிட்டு ஓடுறாரு. ஒரு 10-20 வெறி பிடிச்சவனுங்க துரத்தி வந்துகிட்டே இருக்கானுங்க. திரும்பி பார்க்காம ஓடிட்டே இருக்காரு. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனா அங்க ஒரு ஆறு, ஆத்துல ஒரு படகு. அங்க ஏற்கனவே ஒரு பையன் தப்பிச்சு போனா பாத்தீங்களா, அந்த பையன் அந்த போட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்பா இங்க இருந்து கத்தி, டேய் படகை வேகமா நகர்த்துறா, கரையில இருந்து உள்ள எடுத்துட்டு போடா அப்படின்னு சத்தம் போட அந்த பையனும் படபடன்னு வேலையை ஆரம்பிக்கிறான். தண்ணிக்குள்ள தள்ளி விடுறான் படகை. அப்பாவை துரத்திட்டு வந்த அந்த வெறி பிடிச்சவனுங்க இன்னும் பக்கத்துல வந்துறானுங்க. அந்த தண்ணிக்குள்ளேயே பட்டுன்னு இறங்குறானுங்க. அப்பா கரையில இருந்து அந்த படகுக்கு அப்படியே ஒரு ஜம்ப், செம தாவு சூப்பரா ஹீரோஸத்தோட படகுல குதிக்கிறாரு. அப்படி குதிக்கும் போது படகு ஒரு குலுங்குல அந்த குலுங்கல்ல ஏற்கனவே உள்ள இருந்த அந்த பையன் பொத்துன்னு கீழே விழுந்துறானுங்க. ஆனா தண்ணியில தான் ஆல்ரெடி வெறிச்சவனுங்க வந்துட்டாங்க இல்லையா, அவங்க கையிலேயே மாட்டிக்கிறான் போல, கடிச்சு கொதறது போல அப்படியே ரத்தமா வெளியே வருது. வைரஸ் பரவிடுது. அப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த தண்ணிக்குள்ள இருந்து எந்திரிக்கும் போது அந்த பையன் கண்ணெல்லாம் சிவப்பா மாறி வெறி பிடிச்சவனா மாறி படகை பிடிக்க அப்பாக்காரன் அப்படியே அவனை உதச்சு தள்ளி போட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறான். போட்ல இருந்து இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போற ஒரே ஜீவன் அந்த அப்பாக்காரர் மட்டும்தாங்க. ஒரு தடவை வீட்டை திரும்பி பாக்குறாரு. ஜன்னல் கிட்ட நின்றுகிட்டு இருந்த அந்த பொண்ணையும் காணோம், அந்த பையனையும் காணுங்க. தன்னோட பொண்டாட்டிய கூட விட்டுட்டு பயந்து ஓடி வந்துட்டாரு. இந்த பக்கம் இந்த படகு எப்படியோ தப்பிச்சு போயிட்டு இருக்கு. இந்த வெறி நோய் பிடிக்கிற இந்த வைரஸ் ஒரு லேப்ல இருந்து சில குரங்கு கிட்ட இருந்து பரவ ஆரம்பிச்சிருக்கும். போன பாட்டிலேயே நம்ம எப்படி பரவும் அப்படிங்கறத பார்த்திருப்போம். அப்படி பரவ ஆரம்பிச்சா 15 நாள்லயே நம்ம வெள்ளைக்காரங்களோட அந்த நாடே முழுக்க தனிமைப்படுத்தப்படுது. 28 நாள்ல மொத்த பிரிட்டனுமே அழிஞ்சு போயிடுது. 5 வாரத்துக்கு பிறகு வெறி பிடிச்சவங்க பசியில சாப்பிடுறதுக்கு எதுவும் கிடைக்காம அப்படியே சாக ஆரம்பிச்சிருவாங்களா. 11வது வாரத்துல அமெரிக்கா ஒரு தனி படையை உள்ள அனுப்புது. 18வது வாரத்துல பிரிட்டன்ல அந்த வைரஸ் அழிஞ்சிட்டதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. 24வது வாரத்துல படிப்படியா அந்த நாடை சீரமைக்கிறாங்க. இப்போ கதைப்படி நாம 26வது வாரத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். இப்பதான் நம்ம ஹீரோவையே காட்டுறாங்க. ஹீரோ அமெரிக்காவோட ஆர்மியில வேலை செய்யறவன். தனிப்படையில ஒருத்தனா இங்க வந்திருக்கான். ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹெலிகாப்டர்ல பறந்துகிட்டு இருக்கான். 2 பேரும் காமெடியா ஏதோ பேசிட்டு இருக்கானுங்க. ஏர்போர்ட்ல ஒரு பிளைட் வந்து நிக்குதுங்க. அதுல இருந்து நிறைய மக்கள் வந்து இறங்குறாங்க. அதுல ஒரு அக்காவும் தம்பியும் சேர்ந்து வராங்க. நம்ம படத்தோட ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து அனுப்பப்பட்டவதான். அவ இந்த அக்கா தம்பி 2 பேருமே பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பாக்குறா. அப்போ இந்த தம்பியோட கண்ணு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு பச்சை கலர்லயும் இன்னொரு கண்ணு பிரவுன் கலர்லயும் இருக்கு. இது மாதிரி உங்க வீட்டுல வேற யாருக்கு இருக்கான்னு நம்ம ஹீரோயின் ஆச்சரியமா கேட்க, எங்க அம்மாவுக்கு இப்படித்தான் கண்ணு இருக்கும் அப்படின்னு இந்த தம்பி யாருன்னு சொல்றான். தம்பிக்கு ஒரு 12 வயசு தான் இருக்குங்க. பிரிட்டன் நாட்டோட குடிமகன் இவங்க. ஆனா வெளிநாட்டுல இருந்ததுனால உயிர் உழைச்சிருக்காங்க. பிரிட்டன் நாட்டுல மிச்சமீதி இருக்கிறவங்களே கம்மி. அதுலயும் சின்ன வயசு பையன் அப்படின்னு பார்த்தா இவன் தானா. ஏன்னா 12 வயசுக்கு கீழே எந்த குழந்தைகளுமே உசுரோட இல்ல. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோயின் சொல்றா. அக்காவும் தம்பிக்கும் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வியாதியும் இல்லைன்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. இப்போ பிளைட்ல இருந்து வந்து இறங்கணும் எல்லாமே அந்த பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவங்க தான். அந்த வெறி நோய் வைரஸ் பிரிட்டனை தாக்கும் போது இவங்க வேற ஒரு நாட்டுல இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ நாட்டுல மக்கள் தொகை எல்லாம் அப்படியே அழிஞ்சு போச்சு இல்லையா, குறைஞ்சு போச்சு இல்லையா. அதனால இந்த நாட்டு மக்கள் வெளிநாட்டுல இருப்பாங்க இல்லையா, அவங்களையே திரும்ப வர சொல்லி அவங்க நாட்டை அவங்க கிட்டே ஒப்படைச்சு இவங்க மூலமா மக்கள் தொகையை பெருக்கி இந்த இனம் அழிஞ்சிடாம பாத்துக்கணும்னு அமெரிக்கா முயற்சி பண்ணிட்டு இருக்கு. தனிப்பட ஆளுங்க அந்த ஏர்போர்ட் முழுக்க துப்பாக்கியோட நிக்கிறாங்க. அதே போல நாட்டுல இருக்கிற எல்லா வீட்டையுமே காலி பண்றானுங்க. செத்து போனவங்களை கவர் பண்ணி தீ போட்டு அப்படியே கொளுத்துறானுங்க. அது மட்டும் இல்லாம தனிப்பட ஆளுங்க எல்லா இடத்துலயும் பாதுகாப்புக்காக வேற நிக்கிறாங்க. அக்கா தம்பி கூட சில பேசஞ்சர்ஸ் சேர்த்து தனிப்படக்காரங்க ஒரு ட்ரெயின்ல கூட்டிட்டு போறாங்க. இவங்களை தங்க வைக்க போற இடத்துக்கு பேரு தான் டிஸ்ட்ரிக்ட் 1 முதல் மாவட்டம். ஏற்கனவே அங்க கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் தங்கி இருக்காங்களா. நாட்டோட நிறைய இடத்துல இன்னும் இந்த ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கிறதால யாரும் இந்த முதல் மாவட்டத்தோட பார்டரை தாண்டி போக கூடாது அப்படின்னு நம்ம தனிப்பட்ட ஆளுங்க ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிறாங்க. அமெரிக்கன் ஆர்மில இருந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் ஏற்பாடு பண்ணிருக்காங்க போல. சிசிடிவி கேமரா, கண்ட்ரோல் ரூம்ல அது இதுன்னு பயங்கர செட் பண்ணி பக்காவா வச்சிருக்கானுங்க. ட்ரெயின் இந்த முதல் மாவட்டத்தோட ஸ்டேஷன்ல போய் நிக்குது. வெளியே படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தா அந்த அப்பா நிக்கிறாருங்க. அக்காவும் தம்பியும் ஜன்னல் வழியா அவரை பார்த்துட்டு சந்தோஷத்துல அப்படியே துள்ளி குதிக்கிறாங்க. ட்ரெயினை விட்டு இறங்கி ஓடி போய் அக்காவும் தம்பியும் அப்பாவை கட்டிப்பிடிக்கிறாங்க. பசங்களை மறுபடியும் பார்த்த அந்த சந்தோஷத்துல
அந்த அப்பாக்காரரும் இருக்காரு. அடுத்த சீன்ல ஹீரோயின் மத்த அபிஷியல் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. ஏன் சின்ன பசங்க எல்லாம் ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அவங்களுக்கு ஏத்த மாதிரி நாம இன்னும் இந்த இடத்தை ரெடி பண்ணல, நாம இன்னும் முழுசா இந்த ஸ்டெரிலைசேஷன் பண்ணியே முடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கோவத்தோட கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே இந்த படையில இருந்த ஒருத்தன், ஏமா இவ்வளவு கூற? அதான் கடைசியா வெறி பிடிச்சவன் செத்து போய் 6 மாசம் ஆச்சு. வெறி பிடிச்சவங்க ஒரு 5 வாரத்துக்கு அப்புறம் தாங்க மாட்டாங்க, செத்து போயிடுவாங்க, நமக்கு தெரியும்ல. இனிமே எப்படி இந்த இன்ஃபெக்ஷன் பரவும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின், அது எல்லாத்தையுமே தாண்டி உங்க கால்குலேஷன் எல்லாத்தையுமே மீறி அந்த நோய் மறுபடியும் பரவிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க, அந்த அபிஷியல்ஸ் ஏன் அப்படி கற்பனை பண்ணிட்டு இருக்கேன், நல்லது நானமா அப்படின்னு திட்டுறாங்க. ஹீரோயின் அதுக்கு மேல பேச முடியாம போது அப்பா அந்த 2 பசங்களையும் கூட்டிட்டு வீடு இருக்கிற அந்த பில்டிங்க்கு போறான். அங்க நிக்கிற அந்த சோல்ஜர் கிட்ட அப்பா ஐடி கார்டு காட்டினதுக்கு அப்புறம் தான் அவங்க உள்ளேயே அலோவ் பண்றாங்க. அப்பா தான் கிட்டத்தட்ட அந்த பில்டிங்கோட சூப்பர்வைசர் போல. பில்டிங்கோட எலக்ட்ரிசிட்டி வாட்டர் சப்ளை கண்ட்ரோல் பண்றது நம்ம அப்பாவோட கையில தான் இருக்கு. இவர் கையில ஒரு ஆக்சஸ் கார்டும் இருக்கு. அது மூலமா தான் இப்போ ஸ்டாப் ஆகி நிக்கிற அந்த லிஃப்ட கூட இவரால ஆன் பண்ண முடியுது. அது ஸ்கேன் பண்ணி ஆன் பண்ணி விடும் போல. மேல ஃப்ளோர்ல இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள 3 பேரும் போறாங்க. அப்பா அவங்க 2 பேர்கிட்டையும் நம்ம பழைய வீட்டுக்கு நீ எப்பவுமே போக முடியாதுன்னு சொல்றான். ஏன் இப்படி சொல்றீங்க? அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு இந்த 2 பேரும் கேக்குறாங்க. அப்பா 2 பேரையுமே உட்கார வச்சு, நானும் உங்க அம்மாவும் ஒரு தாத்தா பாட்டியோட காட்டேஜ்ல தங்கி இருந்தோம். எங்க கூட இன்னும் ஒரு 3 பேர் இருந்தாங்க. திடீர்னு அந்த இன்ஃபெக்ஷன் பரவ ஆரம்பிச்சது. நானும் அம்மாவும் ஓட ஆரம்பிச்சோம். வெறி பிடிச்ச ஒருத்தன் உங்க அம்மாவை கடிச்சிட்டான். என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு உண்மையோட கொஞ்சம் பொய்யையும் கலந்து சொல்றான். உங்களால அம்மாவை காப்பாத்தாம போனதுக்கு நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்களா? அவங்களை காப்பாத்த உங்களால எதுவுமே பண்ண முடியலையா அப்படின்னு தம்பி கேட்க, ஆமா எனக்கு எந்த வழியும் கிடைக்கல அப்படின்னு இந்த அப்பா சொல்றான். அவன் பயந்து ஓடி ஒளிஞ்சதை பத்தி சொல்லல. அக்கா அழுதுகிட்டே, நீங்களாச்சும் உயிரோட இருக்கீங்களே அது வரைக்கும் சந்தோஷம்பா அப்படின்னு சொல்றா. இப்போ அந்த முதல் மாவட்டத்துல தான் நம்ம ஹீரோவும் இருக்கான். அவன் ஃப்ரெண்டு நல்ல தூக்கத்துல இருக்க, ஹீரோ அவன் காதுல போய் கத்தி ஃப்ரெண்டை கடிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தூங்கிட்டு இருக்கிறதுனால, ஐயோ எவனோ இன்ஃபெக்ஷன் ஆனவன் தான் நம்மளை கடிச்சிட்டான், நமக்கு நோய் பரவிடும் அப்படின்னு பதறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறான். நம்ம ஹீரோ தான் விளையாட்டா அப்படி பண்ணான்னு தெரிஞ்சதுமே மறுபடியும் நிம்மதியா தூங்க விட மாட்டியாடா, போடா போய் தொலைடா அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். ஹீரோ மறுபடியும் ஒரு தடவை வந்து அந்த ஃப்ரெண்டோட காதல கடிச்சு அவனை கத்த விட்டு பயமுறுத்தி அநியாயத்துக்கு சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. சேட்டை பிடிச்ச பையன் ஹீரோவும் மற்ற சோல்ஜர்ஸ் மாதிரி நின்று அப்புறம் அந்த செக்யூரிட்டி வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனோட கண்ணில் இருக்கிற அந்த லென்ஸ் வழியா ஒவ்வொரு வீட்லயும் என்ன நடக்குது அப்படின்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுல ஒன்னா அப்பாவோட அந்த வீட்டையும் பாக்குறான். அப்பா தம்பி அக்கா இவங்க 3 பேர் ஒரு வீட்ல இருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டை தான் பாக்குறான். இந்த 2 பசங்களையுமே பெட்ல தூங்க வச்சிட்டு இருக்காரு. ஹீரோ அடுத்ததா ஒரு வீட்டை பார்க்க நம்ம ஹீரோயின் உள்ள பலத்த யோசனையோட உட்காந்துக்கிட்டு இருக்கா. தம்பிகாரன் அம்மாவை பத்தி கனவு காண்றான். பயந்துகிட்டு எந்திரிச்சு உட்கார, என்னாச்சுன்னு அக்கா ஹரி கேக்குறா. எனக்கு அம்மாவோட முகமே மறக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம கிட்ட அவங்க போட்டோ கூட இல்ல அப்படின்னு தம்பி ரொம்பவே சோகமா சொல்றான். அக்கா ஹரி அவனை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறா. அடுத்த நாள் அக்கா ஹரியின் தம்பியை கூப்பிட்டு அந்த பாலத்து கம்பி மறைவு வழியா இந்த மாவட்டம் 1 விட்டுட்டு அப்படியே வெளியே வராங்க. டிஸ்ட்ரிக்ட் 1 விட்டுட்டு வெளியே வராங்க. அக்காவும் தம்பியும் போறது இந்த லென்ஸ் வழியா நம்ம ஹீரோ பாத்துறான். ஒரு ரோடு வழியா நடந்து வந்தா சில ஸ்கூட்டர்ஸ் விழுந்து கிடக்கு. சாவி வேணும்ன்றதுக்காக அக்கா ஹரி பக்கத்திலேயே ஒரு பீஸா ஹட் இருக்கும், அதுக்குள்ள போறா. பீஸா ஹட்ல சாப்பாடு எல்லாம் வீணாகி கெட்ட நாத்து அடிக்குது. அக்கா ஹரி உள்ள போய் பார்க்க செத்து போனவங்களோட எலும்பு கூடு கிடக்கு. அக்கா அப்படியே மூக்க பொத்திக்கிட்டே போய் அந்த சாவியும் ஹெல்மெட்டையும் எடுத்துட்டு ஓடியாந்துறா. தம்பியை பின்னாடி உட்கார வச்சுட்டு பீஸா டெலிவரிங்கிற அந்த ஸ்கூட்டியை அக்கா ஓட்டிட்டு போறா. 2 பேரும் யாரும் இல்லாத அந்த ஊர்ல சுத்தி திரிஞ்சு அவங்களோட பழைய வீட்டுக்கு போய் சேர்ந்துறாங்க. அக்கா ஒரு பக்கம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு தேவையான போட்டோஸ் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்க, தம்பி இன்னொரு பக்கம் ஜம்ப் பண்ணி விளையாண்டுகிட்டு இருக்கான். விளையாடி முடிச்சிட்டு அம்மாவை தேடி வீட்டுக்கு மேல கிச்சன்ல போய் பார்க்கறான். அங்க சாப்பாட்டுல புழுவா மேய்ஞ்சுகிட்டு இருக்கு. உள்ள யாரோட தலைமுடியோ தெரியுது. அந்த உருவம் கட்டிலுக்கு பின்னாடி மறைஞ்சு உட்கார்ந்து இருக்க நிலையில இருக்குது. இந்த தம்பிக்காரன் அப்படியே உத்து பாக்குது. யாரா இது அப்படின்னு பார்த்தா அடங்கொன்னியா இது இவங்களோட அம்மா ஹாரி தாங்க. அவங்க என்ன நிலைமையில இருக்காங்க அப்படிங்கறத ஒரு செகண்ட் கூட யோசிக்காத அந்த தம்பிக்காரன் ஓடி போய் அம்மா அப்படின்னு கட்டிப்பிடிக்கிறான். அம்மாக்காரி கட்டிப்பிடிக்கிறேன்ற பேர்ல நகத்தால அப்படியே அவனை கீற ஆரம்பிக்கிறான். தம்பிக்காரன் வழி தாங்க முடியாம அங்க இருந்து நல்ல வேலையா ஓடி வந்துடுறான். அக்காவும் தம்பியும் வீட்டை விட்டு வெளியே ஓடி வர கரெக்டா அந்நேரம் பார்த்து ஒரு ராணுவமே இங்க வந்து நிக்குது. நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் வந்துடுறாங்க. சோல்ஜர்ஸ் இந்த அம்மாக்காரியை மட்டும் தனியா கூட்டிட்டு போய் அவளை ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் கிட்ட வச்சு குளிப்பாட்டி விடுறாங்க. அம்மாக்காரி வேணாம் என்ன விட்டுட்டுங்க அப்படின்னு கத்தி கூப்பாடு போடுறான். குளிப்பாட்டி அவளுக்கு வேற ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து செக்கப்புக்கெல்லாம் கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயின் அந்த அம்மா கிட்ட, உங்களை இப்படி குளிப்பாட்டினதுக்கு சாரி, ஆனா நாங்க ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால எங்களோட விதிமுறைகளை அப்படியே நாங்க ஃபாலோ பண்ணி ஆனோம் அப்படின்னு சொல்றோம். இந்த அம்மாக்காரியோட ஒரு கண்ணு மட்டும் அப்படியே ரத்தம் கட்டின மாதிரி இருக்கு. ஹீரோயின் அவங்க கிட்ட, நீங்க எப்படி இவ்வளவு நாளா உயிர் வாழ்ந்தீங்க, உங்களை மாதிரியே வேற யாச்சும் உயிரோட இருக்காங்களா அப்படின்னு கேக்குறா. அம்மா கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. நம்ம ஹீரோயின் அப்படியே பிளட் டெஸ்ட் எடுக்கலாமேன்னு கைய பார்க்க அம்மாக்காரியோட கையில யாரோ கடிச்ச தடயம் இருக்கு. ஹீரோயின் பிளட்டை எடுத்துட்டு இருக்கா. அந்நேரம் பார்த்து அந்த அம்மாக்காரி, என் குழந்தைகளை பார்க்கணும்
பார்க்கணும் அப்படின்னு கேக்குறா. கண்டிப்பா பார்க்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. பில்டிங்ல இருக்கிற அந்த அப்பா கிட்ட உங்க குழந்தைகளை கண்டுபிடிச்சாச்சு. ஒரு சோல்ஜர் வந்து இந்த மாதிரி அப்பா கிட்ட உங்க குழந்தைகளை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், உங்க பொண்டாட்டியும் கிடைச்சிட்டாங்க, அவங்க சாகல உசுரோட இருக்காங்கன்னு சொல்ல அப்படியே ஒரு நிமிஷம் நம்ம அப்பாக்காரருக்கு ஆடி போயிடுதுங்க. சோல்ஜர்ஸ் அப்பாவை பசங்க இருக்கிற அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. ரெண்டு பசங்களுமே தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில குவாரண்டைன்ல இருக்காங்க. ஏன் சொல்லாம கொல்லாம போனீங்கன்னு அப்பா கேக்குறான். அக்காகாரி கோமா, அம்மா செத்துட்டதா நீங்க கண்ணால பார்த்ததா சொன்னீங்க, அப்புறம் எப்படி அவங்க உயிரோட இருக்காங்க அப்படின்னு கேக்குறா. அப்பா பதில் சொல்ல முடியாம தடுமாறாரு. தம்பி அம்மாவை பார்த்தே ஆகணும்னு கதற அப்பா அங்க இருந்து நகர்ந்து வார்டுக்குள்ள போறான். இங்க நம்ம ஹீரோயின் அம்மாகாரியோட பிளட் சாம்பிள மைக்ரோஸ்கோப்ல கீழே வச்சு பாக்குறாங்க. அதுல வைரஸ் தெரியல. அம்மாகாரி இன்ஃபெக்ட் ஆனதா நம்ம ஹீரோயின் ஆணித்தரமா அடிச்சு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட பிளட் டெஸ்ட்லயோ இந்த வைரஸ் டெஸ்ட்லயோ பார்த்தா வைரஸ் கண்ணுல படல. ஆனா அதே சமயம் இவங்க கையில கடி வாங்கின அந்த தடம் இருக்கு. இவங்களுக்கு மட்டும் ஏன் கடி வாங்கினதுக்கு அப்புறம் அந்த வெறியேறாம இருக்கு அப்படின்னு இவங்களுக்கு ஒன்றும் புரியவிடல. அப்பதான் அவங்க நோட் பண்றாங்க, இவங்களோட ரெண்டு கண்ணுமே பாத்தீங்கன்னா வேற வேற கலர்ல இருக்கு. அந்த சின்ன பையனுக்கு இருந்தது பாத்தீங்களா, அதே மாதிரி வேற வேற கலர்ல இருக்கிறத வச்சு பார்த்தா ஒருவேளை இவங்களோட பரம்பரையில இல்ல இவங்களோட ஜீன் மாதிரியே ஒத்து போற அந்த குரூப்புக்கு மட்டும் இந்த வைரஸ் பரவாம இருந்திருக்கலாம். அந்த வைரஸை தடுக்கக்கூடிய சக்தி இருந்திருக்கலாம். அவங்களுக்கு இந்த வியாதி பரவாது, ஆனா இவங்க மூலமா அந்த வியாதி பரவறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம ஹீரோயின் இப்ப யோசிக்கிறா சொல்றா. இது தெரியாம அப்பா கையில இருக்கிற அந்த அக்சஸ் கார்டை வச்சு அம்மாக்காரி இருக்கிற அந்த ரூமுக்குள்ள நுழையிறாரு. அப்பா அம்மாவை பார்த்ததும் நான் உன்னை அப்படியே விட்டுட்டு ஓடி வந்திருக்க கூடாது, என்ன மன்னிச்சுக்கதாயி அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. இங்க நம்ம ஹீரோயின் எனக்கு அவங்கள வச்சு இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்டடி பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும், மேபி அவங்க பிளட்ல இருந்து இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷனை தடுக்கக்கூடிய, இந்த வைரஸ் பரவறதுக்கூடிய இந்த இன்ஃபெக்ஷனை தடுக்கக்கூடிய மருந்து கூட கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு சான்ஸ் இருக்கிற இந்த சான்ஸை நம்ம ஏன் பயன்படுத்தக்கூடாது, எனக்கு அதற்கான அப்ரூவல் கொடுங்க அப்படின்னு கேப்டன் கிட்ட கேட்கறாங்க. ரெண்டு விஷயத்துக்காக அவங்களோட பாடியை இன்னும் உசுரோட தான் இருக்காங்களோ சாரி அவங்கள ஆராய்ச்சி பண்ணணும், அவங்க உடம்புல இருந்து இன்னொருத்தவங்களுக்கு வைரஸ் போறதை தடுக்கணும், மூணாவது அவங்க உடம்புல இருந்தே தடுப்பூசியை கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி எல்லாம் ரிக்வெஸ்ட் கேட்கறாங்க கேப்டன் கிட்ட. ஆனா இந்த கேப்டன்காரன் அவங்கள உசுரோட வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது, அவங்கள நாங்க போட்டுருவோம், அவங்களோட பணத்தை வச்சுட்டு உனக்கு தேவையான அந்த ஸ்டடி எல்லாம் பண்ணிக்கோன்னு இந்த கேப்டன் கட்டன் ரேட்டா சொல்லிட்டு போயிடுறான். இங்க என்னடானா அந்த அம்மாக்காரி அப்பாவை மன்னிச்சிட்டு ஏத்துக்கிறா. அப்பா அவளை ஆசையா கிஸ் பண்ண ஒரு 10 செகண்ட் தாங்க அம்மாவோட எச்சில் மூலமா அப்படியே அப்பாக்குள்ள இந்த வைரஸ் போயிடுதுங்க. அப்பா வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு வெறி பிடிக்க ஆரம்பிக்குது. அவன் கண்ணுல இருந்து அப்படியே ரத்த கண்ணீர் வர ஆரம்பிக்குது. காட்டு குரங்கு மாதிரி அப்படியே போய் கதவுல முட்டி மோதிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே அப்பாவோட கண்ணு அப்படியே சிவப்பாகி அவன் வாயில இருந்து ரத்தம் வலிய ஆரம்பிக்குது. ரத்த வெறியோட வந்து அம்மா மூஞ்சியவே அப்படியே குத்தி அவ கழுத்தை கடிச்சு கொதறான். அவ ரத்த வெள்ளத்துல கிடக்க அவளோட கண்ணுல 2 விரலை விட்டு ஆட்டுறான். அந்த வார்டுல இருந்து வெளியே வர அப்பா வழியில பாக்குற சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே கடிச்சு வச்சுக்கிட்டே போறான். கேப்டன் கோட் ரெட் அப்படின்னு எல்லா சோல்ஜர்ஸ்க்குமே இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றாரு. குவாரண்டைன் ஏரியால லைட் மின்னி மின்னி எரியுது. அங்க வர சோல்ஜர் என்ன பிரச்சனைன்னு போய் பார்த்துட்டு வரேன்னு அக்கா தம்பி கிட்ட சொல்லிட்டு போறான். எவ்வளவு வீரத்தோட போனா அப்படியே அதே வீரத்தோட திரும்பி வர்றான். என்ன வரும்போது வெறி பிடிச்சவனா அந்த வைரஸையும் வாங்கிட்டு இந்த அக்கா தங்கச்சி இருக்காங்கல்ல, சாரி அக்கா தம்பி இருக்காங்க இல்லையா, அவங்க இடத்த நோக்கியே வரான். ஆனா நம்ம ஹீரோயின் நல்ல வேலையா அந்த சோல்ஜரை ஷூட் பண்ணி கொன்னுட்டு அக்காவையும் தம்பியும் தான் கூட கூட்டிட்டு போறா. கோட் ரெட் படி இந்த சோல்ஜர்ஸ் அந்த பர்டிகுலர் பில்டிங்ல இருந்த எல்லா பீப்புளையுமே எல்லா மக்களையுமே ஒரு பெரிய ஹாலுக்குள்ள அனுப்புறாங்க. இந்த 2 பசங்களையும் சோல்ஜர்ஸ் ஹாலுக்குள்ள அனுப்ப பார்க்க ஹீரோயின் அவங்கள பிடிச்சிட்டு விடமாட்டேன்னு சொல்லி அந்த சோல்ஜர் கிட்ட போராடிக்கிட்டு இருக்கா. தம்பிகார மட்டும் கை நழுவி அப்படியே கூட்டத்தோட கூட்டமா ஹாலுக்குள்ள போயிடுறான். சோல்ஜர்ஸ் அந்த ஹாலை 4 பக்கமும் லாக் பண்ணி லைட்ஸை ஆஃப் பண்றாங்க. ஹீரோயினும் அக்காகாரியும் தம்பியை எட்டி காப்பாத்துறது அப்படின்னு தெரியாம அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. காப்பாத்துறதுக்கு வழி தெரியாம திணறாங்க. ஹாலுக்குள்ள மாட்டின தம்பிய ஒரு மூலையில போய் உட்காந்துக்கிறான். இவங்களால பார்க்க முடியுது, மூலையில உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு பக்கத்துல இருக்கிற கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. தம்பிகாரன் கிட்ட கொஞ்சம் கிட்டத்துல போய் யாராது அப்படின்னு பார்த்தா வெறி பிடிச்ச அந்த அப்பா ரத்தத்தை கக்கிட்டு அந்த கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வர தம்பி அந்த கூட்டத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்பா முதல்ல ஒருத்தனை கடிக்க அவனுக்கு வெறி பிடிச்சு அவன் இன்னொருத்தனை கடிக்கன்னு அந்த ஹால்ல ஒவ்வொருத்தங்களா அந்த வைரஸ் பரவிக்கிட்டே இருக்கு. தம்பிகாரன் உஷாரா அலை பாஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த கூட்டத்துக்கு மேல ஏறி சீலிங்ல இருக்கிற ஒரு வழியா அப்படியே மேல ஏறான். ஹீரோயின் உஷாராகி அக்காக்காரிய கூட்டிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரத்துல மக்கள் அப்படியே முட்டி மோதிக்கிட்டு அந்த ஹாலோட கதவை உடைச்சுக்கிட்டு பில்டிங்ல இருக்கிற அந்த கதவை உடைச்சு தள்ளி வெளியே ஓடி வராங்க. ஹீரோ உட்பட மத்த எல்லா சோர்சஸுமே அந்த பில்டிங்கோட டாப்ல நின்னுக்கிட்டு ஓடி வர மக்கள் எல்லாம் குறி பார்த்துட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் அக்காகாரியும் முதல் ஆளா ஓடி போயிருக்காங்க. வெறி பிடிச்சவனுங்க அந்த சோல்ஜர்ஸ் சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. வெறி பிடிச்சவங்க அந்த சோல்ஜர்ஸ் அப்படியே சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கானுங்க. கொஞ்ச நேரத்துல வெடி பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு வித்தியாசமே பார்க்காம வெளியே வர்ற அத்தனை பேருமே சுட்டு கொல்ல ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த வியாதி இந்த வெறிவி நோய் இங்க இருந்து பரவச்சுன்னா மறுபடியும் நாடையே சுடுகாடு ஆக்கிடும்.
அதனால உசுரோட இருக்கிறவன் வெறி பிடிச்சவன் வெறி பிடிக்காதன்னு பார்க்காம எல்லா பேரையுமே சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இதுதான் கேப்டனோட ஆர்டர். மக்கள் நாலா பக்கமும் சிதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. கேப்டன் எல்லாரையுமே பாரபட்சம் வைக்கலாம சுட்டுத்தல சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால எல்லா சோல்ஜர்ஸுமே கேப்டன் சொன்னபடியே சுட ஆரம்பிச்சுட்டே இருக்கானுங்க. அக்காகாரி தம்பியை காணமேன்னு அழ ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் தம்பியை கண்டுபிடிச்சு தரதா வாக்கு தரா. தம்பிகாரன் அந்த டக்ட் வழியா வெளியே வந்து கூட்டத்துல ஒருத்தனோட ஒருத்தனா நிக்கிறா. ஒரு வெறிபிடிச்சவன் தம்பியை பார்த்து ஓடி வர ஹீரோ வெறிபிடிச்சவனை குறிபாத்து சுட்டு கொன்னுறாங்க. தம்பி மேல ரத்தம் தெரிக்குது. தம்பி பயந்துகிட்டே ஒரு பில்டிங் குள்ள ஓடிடுறான். அங்க சில மக்கள் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க தான் நம்ம ஹீரோயினும் அந்த அக்காவும். ஒரு வழியா தம்பிகாரன் ஹீரோயின் அக்கா இருக்கிற அவங்க இடத்துக்கு வந்து அவங்க கூட ஒண்ணு சேர்ந்துறான். அக்காகாரி ஓடி போய் தம்பியை கட்டி பிடிக்கிறா. தம்பி அவகிட்ட அப்பாவுக்கு வெறி பிடிச்சதுன்னு சொல்லி வருத்தப்படுறான், அழுகுறான். ஹீரோக்கு சாதாரண மக்களை கொல்றதுல பெருசா ஈடுபாடு இல்லாம சுடுறதை நிறுத்திட்டு ஹீரோயின் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து சேர்றான். அங்கதான் நம்ம ஹீரோயின் ஹீரோவை முறையா பாக்குறா போலங்க. என்னால இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது, நான் இங்கிருந்து தப்பிக்க போறேன், நீங்களும் வரீங்களான்னு நம்ம ஹீரோ கேட்க எல்லாரும் அவன் பின்னாடியே போறாங்க. ஹீரோ ஹீரோயின் அக்கா தம்பி இன்னும் 2-3 பேருன்னு இவங்க எல்லாருமே ஒருத்தவங்க பின்னாடி ஒருத்தவங்களா செவத்தை ஒட்டி அப்படியே நடந்து முன்னோக்கி போயிட்டே இருக்காங்க. அவனை எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. ஹீரோ ஃப்ரெண்டுக்கு கம்யூனிகேட் பண்றான். அவங்க பேசும்போது அவர் உண்மை தெரிய வருது. அந்த ஃப்ரெண்டுகாரன் இருந்து என்ன தெரிய வருதுன்னா, இந்த டிஸ்ட்ரிக்ட் 1 அப்படிங்கிற இந்த முதல் மாவட்டத்தை அப்படியே மொத்தமா பாம் வச்சு தகர்க்க போறாங்களா, அழிக்க போறாங்களா, வைரஸ் படு வேகமா பரவிட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்றான். உடனே ஹீரோ கூட சேர்ந்து அத்தனை பேருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சோல்ஜர் ஒருத்தன் இவங்கள ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 ஆளுங்க செத்துறாங்க. மீதி இருக்கிறவங்க ஓடி வந்து செவத்துக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தொடையில குண்டடிபட்டுடுது. கும்பல்ல இருந்த ஒருத்தன் நம்ம ஹீரோ குறுக்க மறுக்க ஓட சொல்றான். எப்படி இந்த கும்பல்ல இருந்த ஒருத்தன் நம்ம ஹீரோ குறுக்க மறுக்க ஓட சொல்றான். அவன் பயந்துகிட்டே நான் போக மாட்டேன்னு சொல்றான். நம்ம தம்பிகாரன் பயம் இல்லாம சிங்க குட்டி மாதிரி சும்மா குறுக்க மறுக்க ஓடுறான் போல. அதே சமயம் மேல இருக்கிற இந்த தம்பி மேல அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணி குறுக்க மறுக்க ஓடிட்டு இருக்கிற இவனை சுட்டுக்கொள்ள பார்க்க, அதே சமயம் அந்த சான்ஸை பயன்படுத்தி நம்ம ஹீரோ அந்த சோல்ஜரையே சுட்டு கொண்டுறான். தம்பிக்கு தூரத்துல அவங்க அப்பா நிக்கிற மாதிரியே ஒரு பிரமை. கும்பலா அங்க இருந்து ஓடி அந்த பார்டருக்கு கிட்ட வராங்க. அங்க இருந்த எலக்ட்ரிசிட்டி ஃபென்ஸோட கரண்ட்டை ஹீரோ கட் பண்ணி விடுறான். ஹீரோ ஹீரோயின் தம்பி அக்கா அப்புறம் அந்த பயந்தவன் 5 பேருமே வேலி ஏறி குதிச்சு தலை தறிக்க ஓடுறானுங்க. ஹீரோயின் தவி ஓட ஹீரோ அவளுக்கு சப்போர்ட் கொடுத்தே ஓடுறான். இவங்க வெளியே ஓடுன அடுத்த செகண்டே நிறைய ஃபிளைட் ஜெட் அந்த டிஸ்ட்ரிக்ட் 1க்குள்ள பறந்து போய் சாரா மாரையா குண்டு மழை பொழியுதுங்க. டிஸ்ட்ரிக்ட் 1ல இருக்கிற வீடு காடு கட்டடம் எதையும் விட்டு வைக்கல. எல்லா பேத்தையுமே மக்கள் உட்பட எல்லார் மேலையும் பாவம் போட்டு எரிக்கிறானுங்க. தீ பிடிச்சு எரியுது. நம்ம ஃப்ரெண்டுகாரன் ஹெலிகாப்டர்ல இருந்து இந்த கொடுமையை பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட கும்பல்ல பத்திரமா ஒரு பாலத்துக்கு அடியில இருக்காங்க. ஊருக்குள்ள இருந்து வந்த அந்த நெருப்பு அவங்களையும் நெருங்கி வருது. உடனே 5 பேரும் காலு புறநிலை அடிக்க அப்படியே ஓடி அந்த படிக்கட்டு வழியா மேல ஏறானுங்க. ஜஸ்ட் மிஸ்ல அந்த நெருப்புல இருந்து தப்பிச்சிடறாங்க. கேப்டன் சிசிடிவி வழியா பார்க்க ஒரு இடத்துல இருந்து மட்டும் வெடிகுண்டுல இருந்து கூட தப்பிச்ச சில வெறிபிடிச்ச மனுஷங்க ஓடுறத பார்க்கறான். கேப்டன் கெமிக்கல் வெப்பனை யூஸ் பண்ண சொல்லி ஆர்டர் போடுறாங்க. அதோட ஹீரோவோட கும்பல் நடந்தே அப்படியே ரொம்ப தூரம் வந்துடுறாங்க. அவங்க சில ராட்டினங்கள் இருக்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. அக்காவும் தம்பியும் ஓரமா உட்காந்து அப்பாவும் அம்மாவும் போயிட்டாங்களே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இந்த இடத்துல வச்சுதான் நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து ஏன் உன்னோட வேலையை விட்டுட்டு இப்படி வந்த அப்படின்னு கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ நான் சுட வேண்டிய டார்கெட் வெறி பிடிச்ச அந்த பொணங்கள் மேலதான், இந்த மனுஷங்க மேல இல்ல. அதுலயும் அந்த தம்பிகாரன ஒருத்தன் கொல்ல பார்த்தா அதை பார்த்து என்னால மனசே தாங்க முடியல. அதனாலதான் இவங்களை காப்பாத்துறமேனு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அதே சமயம் அங்க இந்த அக்காவும் தம்பியும் நாம 2 பேரும் இனிமே பிரியவே கூடாது அப்படின்னு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ ஏன் ஓடி வந்த, என்கிட்ட கேக்குறியே நீ சொல்லு அப்படின்னு கேட்க, இந்த பசங்களோட அம்மாவுக்கு வைரஸ் எதிர்க்கக்கூடிய அந்த சக்தி இருந்தது. இவங்களுக்கும் அம்மாவுக்கு அந்த வைரஸை எதிர்க்கிற சக்தி இருந்தா பசங்களுக்கும் அந்த சக்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எதிர்ப்பு சக்தி இருக்கிற இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம உயிரை விட இவங்க உயிர் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றான். அந்நேரத்தில் அந்த ஃப்ரெண்டுகாரன் ஹீரோவை கூப்பிட்டு இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்காக ஹெலிகாப்டர்ல வரான். ஒரு பக்கம் வெறிபிடிச்சிடுங்க கூட்டமா ஓடி வராங்க. ஃப்ரெண்டுகாரன் கிரவுண்டு கிட்ட வரப்பதான் நம்ம ஹீரோ கூட நிறைய பேர் இருக்கிறத கவனிக்கிறான். நீ மட்டும் வரதா இருந்தா வா, இவங்க எல்லாத்தையுமே ஹெலிகாப்டர்ல என்னால ஏத்திட்டு போக முடியாது அப்படின்னு ரொம்ப கட்டணேட்டா சொல்றான். கேப்டனுக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சா இந்த ஹெலிகாப்டரையே ஷூட் பண்ணிடுவான். அப்புறம் கூண்டோட கைலாசம் தான் அப்படின்னு இந்த ஃப்ரெண்டுகாரன் ஹீரோ கிட்ட சொல்றான். வெறிபிடிச்சவங்க கிட்டத்தட்ட பக்கத்துல வந்துற அந்த பயந்தவன் ஹெலிகாப்டர்ல போய் தொத்திக்கிறான். ஃப்ரெண்டுகாரன் அவனை ஹெலிகாப்டர்ல இருந்து கையை எடுடாஹா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஹீரோ மீதி 3 பேரை கூட்டிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள ஏதாச்சும் பண்ணுடான்னு இந்த ஹீரோ ஃப்ரெண்டுகாரன்ட்ட கேக்குறான். ஃப்ரெண்டுகாரன் ஹெலிகாப்டரை அதுங்க ஓடி வர அந்த பாதையில கொண்டு போறான். ஹெலிகாப்டரோட பிளேடு அப்படியே வெறிபிடிச்ச மனுஷங்களோட முக்காவாசி பேர் அப்படியே அடிச்சு டப்பட்டு வெட்டுதுங்க. சிக்கி சின்ன பின்னம் ஆயிட்டு இருக்காங்க. அதுகளோட ரத்தத்துல இந்த பயந்தவன் அப்படியே குளிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல கிரிப் இல்லாம அப்படியே போத்துன்னு கீழே விழுந்துறான். ஹீரோவை துரத்துக்கிட்டு வர இந்த வெறிபிடிச்ச மனுஷங்க இன்னும் பக்கத்துல நெருங்கி வர ஹீரோ அப்பப்ப திரும்பி இவங்களை சுட்டுக்கிட்டே ஓடுறான். அப்போ நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுகாரனுக்கு கம்யூனிகேட் பண்ணி இந்த பசங்களை நாட்டை விட்டுட்டு வெளியே கொண்டு போய் விட்டுட்டு வர்றா மச்சான், என்ன விட இவங்களோட உயிர் தாண்டா முக்கியம் அப்படிலாம் எவ்வளவு சொல்லி பாக்குறான். அந்த பக்கம் இருந்து பதிலே இல்ல. ஏகப்பட்ட வெறிபிடிச்ச மனுஷங்க ஓடி வர 4 பேரும் தலை தெறிக்க ஓடிட்டே இருக்காங்க. நல்லா அப்படி ஓடிட்டே இருக்கும்போது எதிர்த்தாப்புல புகை மண்டலமா இருக்கு. நம்ம கேப்டன் சொன்னா பாத்தீங்களா கெமிக்கல் வெப்பனை ரிலீஸ் பண்ணுங்கன்னு, அதைத்தான் போட்டாங்க போல.
அதை சுவாசிச்சாலுமே பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல அப்படியே செத்து போவாங்க. இவங்க 4 பேருமே சாகிறது உறுதி ஆயிடும். உடனே இவங்க என்ன பண்றாங்க, அப்படியே ரிவர்ஸ்ல வந்து ரோட்ல நிக்கிற ஒரு காருக்குள்ள ஏறிக்கிறாங்க. 4 பக்கமும் அந்த வெறிபிடிச்சவங்க ஓடி வந்து சுத்தி நின்று அதகலம் பண்ணிட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்திலேயே அந்த கெமிக்கல் கேஸை சுவாசிச்சு எல்லாமே உசுர விட்டுடுதுங்க. எல்லாமே செத்துடுச்சா அப்படின்னு பார்க்க பின்னாடியே அந்த சோல்ஜர்ஸ் வரானுங்க. ஹீரோவோட காரை டப டப டபன்னு சுட்டு தள்ள பார்க்க காரு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நீ அவங்களை எப்படியாச்சும் அந்த ஸ்டேடியத்துக்குள்ள கூட்டிட்டு போயிடு அப்படின்னு நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு மூஞ்சில ஒரு மாஸ்க் மாதிரி ஒண்ணு கட்டிட்டு காரை விட்டு வெளியே இறங்குறான். ஹீரோ காரை அப்படியே வேகமா தள்ளி விட ஹீரோயின் காரை ஸ்டார்ட் பண்றா. அந்நேரம் பின்னாடி வந்த சோல்ஜர்ஸ் ஃபயர் கன்னை வச்சு அப்படியே ஃபயர் பண்ண ஹீரோ பத்திக்கிட்டு எரியுறாங்க. அக்காவும் தம்பியும் குலுங்கி குலுங்கி அழுகுறாங்க. இந்த கொடூரத்தை பார்த்து ஹீரோயின் புகையில்லாத பக்கமா அந்த காரை ஓட்டிட்டு போறா. மேலே ஹெலிகாப்டர்ல இருந்து சோல்ஜர்ஸ் இவங்க காரை அப்படியே சுட ட்ரை பண்றாங்க. ஹீரோயின் காரை சும்மா வளைச்சு வளைச்சு ஓட்டிட்டு போய் அண்டர் கிரவுண்ட்ல காரை இறக்குறா. ஹீரோயின் ஹீரோவோட அந்த கன்னை கையில எடுத்துக்கிறா. கார்ல இருந்து இறங்கி அப்படியே 3 பேரும் இருட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ செத்து போயிட்டான் இல்லையா, அந்த கொடூரத்தை பார்த்து இன்னும் இவங்க அந்த துக்கத்தை விட்டு மீண்டு வரலங்க. இருந்தாலுமே ஹீரோயின் அந்த கன்னோட லென்ஸ் வழியா இருட்டுக்குள்ளேயே பாக்குறா. ஹீரோயின் லெஃப்ட் ரைட்னு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்கா. அதுபடி அக்காவும் தம்பியும் நடந்து போயிட்டே இருக்காங்க. வழியில எலும்பு கூடு கிடக்கு, நிறைய எலும்பு கூடு கிடக்கு. அக்கா ஹரி எங்கேயோ விழுந்துடுறா. தம்பிக்காரன் எங்கேயோ காணாம போயிடுறான். ஹீரோயின் எங்க போயிட்டீங்க அப்படின்னு ரொம்ப பதட்டமா தேட ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் கண்ணுல அந்த அக்கா ஹரி மட்டும் பட்டுறாங்க. அதுக்குள்ள வெறுபிடிச்சவன் அந்த வெறுபிடிச்ச அப்பங்காரன் அங்க வந்து நம்ம ஹீரோயினை முட்டி மோதி அடிச்சு தம்சம் பண்ணி கொன்னுறாங்க. அடக்கடவுளே, அகாரி இருட்டுல அப்படியே தட்டு தடுமாறி கீழே கிடந்த அந்த கன்னை எடுத்துறா. லென்ஸ் வழியா பார்த்தா ஹீரோயின் செத்து கிடக்கிறது இந்த அக்காகாரிக்கு தெரியுது. தம்பிகாரே ஒரு பக்கம் நின்னுகிட்டு இருக்க வெறி பிடிச்ச அந்த அப்பா அவங்க கிட்ட வந்து தம்பிகாரன் கழுத்துலயே கடிச்சு வச்சிருக்காருங்க. அப்பா அடுத்து அக்காவை குறி வைக்க துப்பாக்கியை வச்சு வெறி பிடிச்ச அப்பாவை அக்காகாரியே சுட்டு தள்ளிறாங்க. நமக்கு வெறி பிடிக்க போகுதுன்னு நினைச்சு தம்பிகாரன் ட்ராக்ல இறங்கி ஓடுறான். நாம சேர்ந்தேதான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு அக்காகாரி உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கும் அது சேர்ந்தே ஆட்டும், நம்ம ஒன்னாவே இருக்கலாம்னு அழுதுகிட்டே அவன் பின்னாடியே ஓடுறான் இந்த அக்கா. தம்பிகாரன் ட்ராக்லயே தடுக்கி விழுந்துடுறான். அக்காகாரி அவன் கிட்ட போய் பார்க்க தம்பியோட ஒரு கண்ணு மட்டும் ரத்தம் கட்ட ஆரம்பிக்குது. எனக்கும் வெறி பிடிக்க போதா அப்படின்னு தம்பிகாரன் கேட்க அக்காகாரி இல்லைன்னு மண்டையாற்றா. 2 பேரும் அங்க இருந்து நடந்தே ஸ்டேடியத்துக்கு வந்து சேர்றாங்க. ஹீரோ வருவானான்னு இந்த ஃப்ரெண்டுகாரன் ஹெலிகாப்டரோட அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்டு அந்த 2 பசங்களையும் தூரத்துல நிக்க வச்சு ஹீரோ எங்கன்னு கேக்குறான். ஃப்ரெண்டு அந்த துப்பாக்கியை நீட்டி அப்படியே குறி பார்த்தபடி நிக்க துப்பாக்கி முனையில அக்காகாரி தம்பிக்கு முன்னாடி வந்து நின்னு நாங்க மட்டும் தான் உயிரோட இருக்கோம் அப்படின்னு ரொம்ப தைரியமா சொல்றான். ஃப்ரெண்டுகாரன் அந்த கண்ணோட லென்ஸ் வழியா அக்காகாரோட கண்ணை உத்து நோக்குறான். அவ கண்ணு வெள்ளையா தாங்க இருக்கு. தம்பிகாரன் அக்காவுக்கு பின்னாடி மறைஞ்சு நின்னுட்டு லைட்டா எட்டி பாக்குறான். அவன் ரொம்ப நார்மலா இருக்கிற மாதிரி இவனுக்கு தெரியுது. சோ நார்மலா இருக்கான்னு நினைச்சு இந்த ஃப்ரெண்டுகாரன் அக்காவையும் தம்பியும் ஹெலிகாப்டர்ல ஏத்தி கூட்டிட்டு போறான். போய் இவங்க இருக்கிற நாடு என்ன, பிரிட்டன். பிரிட்டன் நாட்டு பிரஜைகள் தான் இவங்க 2 பேரும். தான் ஃப்ரெண்டை காப்பாத்த வந்து சரி இவங்க தான் உசுரோட இருக்காங்க, சின்ன பசங்க வேற, இவங்களை காப்பாத்தி இந்த நாட்டை விட்டுட்டு வெளியே விட்டுட்டா இவங்களாவது நிம்மதியா இருப்பாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இந்த பிரிட்டன் நாட்டை விட்டுட்டு பக்கத்துல இன்னொரு நாட்டு எல்லையில இறக்கி விடுறாங்க. இறக்கி விட்டுட்டு அவன் போயிடுறான். அப்படியே அங்க சீனை கட் பண்றோம். 28 நாள் கழிச்சு அப்படியே பக்கத்துல ஈஃபில் டவர் இருக்கு. உலக அதிசயங்கள்ல ஒண்ணு இது. அந்த டவர் கிட்ட வைரஸ் தாக்கிதாகி அப்படியே நிறைய மக்கள் வெறி பிடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கதா நியூஸ் வருது. சோ நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும், அந்த தம்பிகாரன் தான் அந்த வைரஸை பரப்பி இங்கேயும் நிறைய மக்களை சாடிச்சிருக்கான். அவன் வேணும்னே பண்ணல, பட் அவன் மூலமா இப்போ அந்த வியாதி பிரிட்டன் நாட்டுல இருந்து இங்க பக்கத்துல இங்கேயும் பரவி இங்க இருக்கிற மக்களையும் நிறைய கொண்டு ஊச்சிட்டு இருக்கு அப்படிங்கறது நம்மளால புரிய முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த ஈஃபில் டவர்ல நிறைய டூரிஸ்ட் வந்து பாப்பாங்க. சோ இங்க இருக்கிற அந்த டூரிஸ்ட் மேலையும் பரவும் போது ஆபியஸா இது உலக மக்கள் எல்லா பேரையுமே ரீச் பண்ணும், உலகம் ஃபுல்லா பரவும் அப்படின்னு நம்மளால எதிர்பார்க்க முடியும். நம்ம தம்பிகாரனுக்கும் அவங்க அம்மா மாதிரியே வேற வேற கண் கலர்கள் இருக்கும். ஒரு கண்ணு கிரீன் கலர், இன்னொரு கண்ணு பிரவுன் கலர்ல இருக்கும். அதனாலதான் இவ உடம்புல அந்த வைரஸ் வந்தா கூட அதோட சிம்டம்ஸ் அந்த வெறி இவனுக்கு பிடிக்கல. ஆனா உடம்புல இன்னும் அந்த வெறிக்கான அந்த வைரஸ் இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு. இவன் மூலமா அது இங்க மத்தவங்களுக்கு பர ஆரம்பிச்சிருக்கு. இந்த வைரஸால பிரிட்டன் நாடு எந்த பாடுபட்டுச்சோ அதே மாதிரி இப்போ இந்த ஈஃபில் டவர் இருக்கிற பாரிஸ் நாட்டையும் படாத பாடுபடுத்த போகுது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதோட 2வது பாகம் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது 3வது பாகம். இந்த 3வது பாகத்தோட ஸ்டார்டிங் சீன்ல குழந்தைங்க சில பேர் ஏதோ கார்ட்டூன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாப்ல தெரியுது. என்னடா நார்மலா கார்ட்டூன் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களே, இப்பெல்லாம் அதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு நாம யோசிக்கும் போதுதான் கதவு திறக்கப்படுது. ஒரு அம்மா வேகமா ஓடி வந்து இன்னொரு குழந்தைய உள்ள வச்சுட்டு அமைதியா இருங்க சத்தம் போடாதீங்கன்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா கார்ட்டூன் ஓடிக்கிட்டு இருக்கோ இல்லையோ வெளியில ரத்த கலரி ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன சத்தம் கேட்டாலும் வெளியில வராதுன்னு வெளியில இருந்து அம்மாவோட சவுண்ட் கேட்டுட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்துல அந்த சவுண்டு மாறிடுச்சு. பையன் அப்படியே ஒரு மாதிரி அந்த கேப் வழியா பார்த்துட்டு இருக்கும்போது டங்கு டங்குன்னு கதவை யாரோ உடைக்கிறாங்க. இவன் கதவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இவன் பேரு ஜிம்மி. அப்புறம் உடைச்சு தள்ளிட்டு உள்ள வரவங்க அங்க இருக்கிற பிள்ளைகள் எல்லாத்தையும் கடிச்சு குதறிக்கிட்டு இருக்காங்க. இவன் மட்டும் பார்த்து பயந்து தெரிச்சு பின்னாடி ஓடுறான். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமா ஓடுறான். ஓடி பக்கத்துல இருக்க ஒரு சர்ச்சில் போய் தஞ்சம் புகுறான். அங்க சர்ச்சோட பாதிரியாரா இருக்கிறவரு வேற யாரும் இல்ல, நம்ம ஜிம்மியோடைய அப்பா தான். அப்பா தான் பாதிரியார் வேலையும் பார்த்துட்டு இருக்கிறார். ஆனா ஜெபிச்சிட்டு இருக்கிறார். பையனை பார்த்துட்டு கீழே ஓடி போய் ஒளிஞ்சுக்கடா, உலகத்தோட இறுதி நாள் எட்டி விட்டது. இவர் பயங்கரமான கடவுள் பக்தி, சிலுவ பக்தி. இறுதி நாளை நாம ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் இறுதியை
ஏத்துக்கிறதுக்கு தயாராயிட்டார். பையனை மட்டும் போய் ஒளிஞ்சுக்க சொல்லிட்டார். பையனும் சரின்னு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா வைரஸால பாதிக்கப்பட்ட குரூப் சரசரசரன்னு உள்ள வந்து அவரை கடிச்சு குதற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பையும் கடவுள் பக்தியை விடாம சிலுவை பக்தியை விடாம தான் போய்கிட்டு இருக்கிறாப்ல. அந்த பையன் தப்பிச்சவன் பொழைச்சவனு தெரிச்சு ஓடுறான். ஏதோ முதல் தடவை பார்த்தாப்ல பயந்துகிட்டு இருக்காங்களே, நாம தான் 28 வாரத்துக்கு பிறகு வரைக்கும் வந்துட்டோமே அப்படின்னு யோசிச்சா இது பிளாஷ்பேக். அந்த முதல் வைரஸ் தாக்குதல் நடந்தது இல்ல, அப்ப என்ன நடந்ததுங்கிறத இப்ப காட்டியிருக்காங்க. இனிதான் 28 வருடத்திற்கு பிறகு அப்படின்னு மாறுறாங்க. அப்ப இந்த ஜிம்மி வளர்ந்து இன்னும் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் அப்படிங்கறத பின்னாடி பார்ப்போம். அந்த ஜிம்மி கேரக்டரை மறுபடியும் நம்ம பாப்போமா அப்படின்றது கூட எனக்கு தெரியல. இப்ப 28 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த 28 வருஷத்துல நார்மலான பீப்புள் எல்லாம் அங்கங்க தனித்தனி குழுக்களா அவர்களே பாதுகாக்கிறாப்ல அங்கங்க இருந்துக்கிட்டாங்க. அப்படிதான் இங்க ஒரு குரூப் ஒரு சின்ன தீவுல அந்த வைரஸால பாதிக்கப்படாத மக்கள் நார்மல் பீப்புள் எல்லாம் ஒண்ணு கூடி ஒரு தீவுக்குள்ள இப்ப தஞ்சம் புகுந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த தீவோட அமைப்பே ரொம்ப முக்கியமானது. சுத்தி தண்ணி தான். ராத்திரி ஆயிருச்சுன்னா தண்ணியோட நீர் மட்டம் டப்ப டப்ப டப்படும் அதோட உயரம் மேல எழ ஆரம்பிச்சிடும். சுத்தி இருக்கிற அந்த காட்டு பகுதிக்குள்ள இருக்கிற பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் அவ்வளவு தண்ணியை தாண்டி உள்ள வர முடியாது. கொஞ்ச நேரம் மட்டும் தான் தண்ணியோட அளவு கீழே இறங்கும். அந்த டைம்ல வேகமா யாராவது கிராஸ் பண்ணாங்கன்னா அவங்க கிராஸ் பண்ணி அந்த தீவுக்கு அடைய முடியும். இந்த மாதிரி ஒரு இயற்கை பாதுகாப்பே அந்த தீவுக்கு உண்டு. அதனாலதான் நார்மலா இருக்கிற மக்கள் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அங்க நம்ம படத்தோட ஹீரோ இவன் தான். இப்போ பேரு ஸ்பைக் இவனோட பேரு. அப்பா அம்மா தாத்தான்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்பாவும் பையனும் நல்லா பேசி ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு மேல ஒரு சத்தம், அலறல் சத்தம். என்னடா அம்மா ஒருவேளை பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்களோன்னு யோசிச்சா அதான் இல்ல. அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனை. நல்லா இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க. திடீர்னு பார்த்தா யாரா நீன்னு கேட்பாங்க. மூளையில ஏதோ பிரச்சனையோ என்னவோ. என்னடா ஸ்கூலுக்கு போலையா, வைக்கலடா அப்படின்னு பையனை கேட்டுட்டு இருக்கேன். அப்பா வந்து இன்னைக்கு அவன் ஸ்கூலுக்கு போறது இல்ல, இன்னைக்கு அவனுக்கு முதல் நாள். காட்டுக்குள்ள போக போறேன்னு சொன்னதும் நீங்க எல்லாம் ஒரு அப்பாவா புள்ளைய போய் காட்டுக்குள்ள கூட்டு போறேங்கிறீங்களே, அங்கதான் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்களே, நீங்க எல்லாம் மனுஷனா அப்படி இப்படின்னு இந்த அம்மா கேட்டுட்டு இருக்குதுங்க. ஒரு மாதிரி உணர்ச்சி வசத்திலேயே பேசிட்டு இருக்குது. அப்புறம் நார்மல் மோடுக்கு போயிடுது. இவனுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். அப்புறம் தாத்தா கிட்ட போறான். முதல் நாள்ங்கிறதுனால தாத்தாவும் அவனை பாராட்டுறாரு, நல்லபடியா போயிட்டு வான்னு விஷ் பண்றாரு. இவன் அம்பெல்லாம் கரெக்டா இருக்கா வைக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கிறான். இவங்க ஊரு வழக்கம் இது. பசங்க ஒரு வயசுக்கு வந்ததும் அந்த பசங்க கிட்ட வில்லு அம்பெல்லாம் கொடுத்து காட்டுக்குள்ள ஒரு நாள் சர்வே பண்ணிட்டு வரணும்னு அனுப்பிச்சு வைப்பாங்க. சக்சஸ்ஃபுல்லா சர்வே பண்ணி திரும்ப உள்ள வந்தா தான் உண்டு அவங்க வாழ்வதற்கு தகுதியானவர்கள். அந்த முயற்சியில இறந்து போனா இறந்து போனதுதான். ஏன்னா காலம் அப்படி. வலிமையானவர்களுக்கே வாழும் தகுதின்னு சொல்லக்கூடிய காலம் அப்படி. ஊரே சேர்ந்து பாராட்டி இவங்க 2 பேரையும் அனுப்பி வைக்குதுங்க. ஊரோட எல்லை பகுதிக்கு வந்துட்டாங்க. இங்க ஒரு பெரிய கேட் இருக்கும். அந்த கேட்டை திறந்தா வெளியில நான் சொன்னல அந்த கடல் அது வந்துருங்க. போகும்போது நல்லபடியா போயிட்டு வரணும். திரும்பி ரிட்டர்ன் வரும்போது உங்க கண்களை செக் பண்ணுவோம். நீங்க பாதிக்கப்படலன்னு தெரிஞ்ச பிறகுதான் திரும்ப உள்ள அலோவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் அவங்க அனுப்ப போக்குறாங்க. அதே சமயம் அங்க நிறைய சிலுவைகள் சமாதிகள் இருக்கும். இதெல்லாம் கவனிச்சுக்கங்க. இவங்க எல்லாம் இந்த மாதிரி முயற்சியில தோத்து போய் இறந்து போனவங்களா. வெற்றி நமதேன்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க இந்த ட்ரைனிங்காக. கதவு திறக்கப்படுதுங்க. இவங்களும் வெளியில வராங்க. பார்த்தா ஒரு வழி தெரியுது பாருங்க. அழகா ஒரு பாதை நடந்து போறாப்ல. இந்த நேரத்துக்கு மட்டும்தான் அது அப்படி இருக்கும். அப்புறம் நேராக தண்ணி நிரம்பி அந்த பாதையவே மறைச்சிடும். இவங்க ஒரு வழியா கடலை கடந்து இந்த பக்கம் காட்டு பக்கம் வந்து சேர்றாங்க. காட்டு பகுதிக்குள்ள போய்கிட்டு இருக்கும்போது ரொம்ப கோரமா ஒரு ரூபம் அப்படியே தவந்து வரதை கவனிக்கலாம். அதோட உடம்பு அப்படியே ஒரு மாதிரி அலை மாதிரி அந்த உடம்புல மூவ்மெண்ட்டை நீங்க கவனிக்க முடியும். அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா மண்புழுவை தேடி பிடிச்சு தின்னுக்கிட்டே வந்துட்டு இருக்குதுங்க. பயலுக்கு இதுதான் ட்ரைனிங். இந்த மாதிரி ஜந்துக்களை பாதிக்கப்பட்டவர்களை கொல்லணும் அப்படின்னா 2 வழி. ஒன்னு நெஞ்சில குறி வச்சு அடிக்கணும், இல்லையா கழுத்துல குறி வச்சு அடிக்கணும். இந்த 2 மட்டும் தான் வீக் பாயிண்ட். வேற இடத்துல அடிச்சு பிரயோஜனம் இல்ல. அது திரும்ப தாக்க வருமா, அவ்வளவு ஈஸியா கொல்ல முடியாதான். அதனால இந்த 2 இடத்துல அடிச்சா உடனே செத்துரும் சொல்றாப்ல. ட்ரைனிங் கொடுக்குறாப்ல. கமான்னு அம்பு விடுன்னு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிற சமயம் சைட்ல ஒண்ணு வந்துட்டு இருக்கிறது. அத அப்பா புள்ள 2 பேருமே கவனிக்கல. ஸ்பைக்கோட அப்பா ஸ்பைக் இவங்க 2 பேருமே கவனிக்கல. கமான் சொல்லிட்டு இருக்க ஒரு தடவை குறி வச்சு அடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், சூப்பர், வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்கிறார். அப்பதான் சைட்ல இந்த பக்கத்துல கவனிக்கிறாங்க. அப்பா பார்த்துட்டு ஒரு அம்பை விடுறாரு. அடுத்து இன்னொரு குழந்தை ஒண்ணு ஜாம்பியா தெரியுது. அதை பார்த்ததும் அம்பு எடுத்து விட போவார் பாருங்க. பையன் வேணாம் அப்படின்னு பதறான். சரி பையன் எதிர்பார்க்கறானே வேணாம்னு சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. அந்த குழந்தை அங்க இருந்து ஓடி போயிடுது. அதுவும் பாதிக்கப்பட்ட குழந்தை தான். எவ்வளவு கோரமா இருக்குதுன்னு பாருங்க. எல்லாம் குண்டா கொலுகுலுன்ட்டு. அப்புறம் அவங்க இன்னும் தொடர்ந்து முன்னேறி போயிட்டே இருக்காங்க. அப்பா காடுகள் இப்போ பெருசா விஞ்ஞானத்தினால அறிவியல் பேரால அழிக்கப்படவில்லை அப்படிங்கிறதுனால லட்சம் மான்கள் கூட்டமாய் எப்படி ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத பாருங்க. அலையா ஓடிக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து முன்னேறி போயிட்டே இருக்காங்க. காட்டுக்குள்ள இருக்கிற சில வீடுகள், கைவிடப்பட்ட வீடுகள், அது இது நிறைய இருக்கும். எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி தான் போய்கிட்டு இருக்காங்க. ஒரு வீட்டுக்குள்ள ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்த்துட்டு இருக்காங்க. உள்ள ஏதோ வித்தியாசமா சத்தம் கேக்குதுன்னு உள்ள வந்து பார்த்தா ஒருத்தனை தலைகீழா தொங்க விட்டு இருக்காங்க. தொங்க விட்டவங்க யாருன்னு தெரியல. ஆனா தொங்க விடப்பட்டு கிடக்கிறது கண்டிப்பா அந்த வியாதியால பாதிக்கப்பட்டவங்களா தான் இருக்கணும். வைரஸால பாதிக்கப்பட்டவங்களா தான் இருக்கணும். நெஞ்சில ஜிம்மி அப்படின்னு யாரோ சூடு போட்டு விட்டு எழுதி இருக்காங்க. ஜிம்மி யாரு தெரியுதுல்ல? 28 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் சர்ச்சில இருந்து ஓடி போனான்ல அந்த பையன். அவனோட பேரு சம்பந்தமே இல்லாம ஒரு வைரஸோட மேல எழுதப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம் நமக்கு புரியல. அத அம்பு விடு, தலையில அம்பு விட்டு கொள்ளு, ட்ரைனிங் எடு அப்படின்றார். இவன் ஜரின்னு எடுக்கிறாங்க. ஆனா அம்பு விடு கொள்ளுன்னு சொல்லும் போது மாஸ்க் போட்டிருக்கிறதுனால உள்ள இருக்கிறவர் கதறிக்கிட்டு இருக்கிறாரு. ஆன்னு கத்திக்கிட்டு இருக்கிறார்.
விடுறாரு. அந்த அலறல் சத்தத்துல இவன் அம்புட மாட்டேன்னு இருக்கிறான். கமான், உன்னால முடியும் முடியும் முடியும்னு என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கிறாரு. இவனும் அந்த அலறல் சத்தத்தின் போது அம்பு விட மனசு வரல அப்படின்னாலும் அப்பா கம்பல் பண்றாருன்னு விடுவோமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிற சமயம் பார்த்தா கயிறு அருந்து கீழே விழுந்து எந்திரிக்கிறாப்ல. அட்டாக் பண்ண வந்துருவாரோன்னு பயந்துகிட்டு கடைசியில அப்பா அம்பு விடுறதுக்கு முன்னாடி பையன் அம்பு விட்டாங்க, கொன்னுட்டாங்க. வெரி குட், அப்படித்தான் அப்படின்றாப்ல. அப்புறம் தொடர்ந்து போயிட்டு இருக்கையில ரொம்ப தூரத்துல நெருப்பு மாதிரி ஏதோ எரியும். அங்க யாரோ இருக்கிறாங்க, என்னது அப்படின்னு விசாரிப்பான். அங்க இருக்கிறது யாரோ ஒரு பேர் சொல்றாங்க. பேரா நமக்கு முக்கியம். அவரு பாதிக்கப்படாதவர் தான். ஆனா நம்மள மாதிரி தீவுல வாழாம காட்டுக்குள்ளதான் வாழ்வேன்னு அடம்பிடிச்சுக்கிட்டு காட்டுக்குள்ளேயே வாழ்றாராம். ரொம்ப ஆபத்தானவர்னு வெளியில பேசிக்கிறாங்க. நம்ம தீவுல இருக்கிற ஆட்கள் யாருமே இவர் கூட பழக்கம் வச்சுக்கிறதே இல்ல. அப்படியே எல்லாத்தையும் மொத்தமா நிப்பாட்டியாச்சு. அவர்கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும்னு எச்சரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இன்னும் தொடர்ந்து உள்ள போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு விலங்கு கண்ணாபின்னான்னு கடிச்சு கொதறி போட்டுருக்காங்க. இவ்வளவு கோரமா நடந்துப்பாங்களான்னு இவன் மூக்க பொத்திக்கிட்டு இருக்கான். அடுத்து கொஞ்சம் தூரத்துல பார்த்தா ஒரு விலங்கோட தலைய புடுங்கி மரத்துல யாரோ ஆணி எடுத்து வச்சிருக்காங்க. அதுவும் இவ்வளவு உயரத்துல, அதுவும் இவ்வளவு பெரிய ஒரு மிருகத்தோட தலைய பிச்சு எடுக்கிற ரேஞ்சுக்கு பலமாய்ந்தவனா இருந்தான்னா அவன் எப்பேற்பட்டவனா இருக்கணும்னு யோசிங்க. தொடர்ந்து முன்னேறி போயிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல இன்னும் முன்னோக்கி போகும்போது ஒரு சமதள பகுதி வருதுங்க. எங்கேயோ தூரத்துல இருக்கிற ஒரு மரத்தடியில தம்மா துண்டா சின்னதா ஏதோ ஒண்ணு வந்து நிக்குது. சரி, அதை வேட்டையாடி பழகலாமான்னு இவங்க காத்துட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா ஏகப்பட்ட பேர் வராங்க. அவங்க எல்லாரையும் விட உயரம் பெருசா பிரம்மாண்டமா ஒரு ஜந்து ஒண்ணு வருதுங்க. இருக்கிற நார்மல் பீப்புளை விட, பாதிக்கப்பட்ட இவர்களை விட ஒருத்த மட்டும் இன்னும் பெருசா இருக்கிறான். அத ஆல்பான்னு அப்பா கூப்பிடுறாரு. ஆல்பா இருக்கும்போது இப்படி எல்லாம் ட்ரைனிங் எடுக்க முடியாது, உசுரை காப்பாத்துறதுக்கு ஓடுன்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆல்பா ஓகே சொன்னதும், உத்தரவு கொடுத்ததும் மித்த எல்லாம் அவங்கள விரட்டிக்கிட்டு வர ஆரம்பிக்குதுங்க. விரட்டி ஓடியாந்துட்டு இருக்குது. இவங்களும் முடிஞ்ச அளவு உசுரை பிடிச்சி ஓடிக்கிட்டு இருக்காங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது அப்பா அம்பு விடுவாரு, அடுத்து இவன் அம்பு விடுவான். இப்படியே தொடர்ந்து முன்னேறி போயிட்டே இருக்காங்க. பக்கத்துல நெருங்கி வரும்போது வேற வழி இல்லைன்னு அங்க அனாமத்தா விடப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள புகுந்துடுறாங்க. படிக்கட்டுல ஏறி சரசரசரன்னு மேல போறாங்க. மேல இந்த பரன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மேல ஏறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுல பையனை ஏத்தி விடுறாரு. ஏறும்போது பொத்துன்னு கீழே விழுகிறான். மறுபடியும் ஏத்தி விடுறாரு. கீழே நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. எத்தனை பேரை தான் கொல்ல முடியும்? முதுன்னு வந்துட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல நிறைய வரது பத்துவது ஒன்னும் பண்ண முடியல. நிறைய வந்துருச்சுங்க. வந்து பார்த்தா அவங்க 2 பேரையும் அங்க காணோம். என்னடா 2 பேருமே பரன் மேல ஏறி சேஃபா ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. வந்ததுக்கு அங்கே இங்கேயும் பார்த்துட்டு ஆட்கள் இல்லைன்னு கிளம்பிடுச்சு போல. இந்த சாதாரண பாதிக்கப்பட்டவர்களை விட இந்த ஆல்பாக்குன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் புத்திசாலிங்க, வலிமை வாய்ந்ததுங்க. உடல் உயரமோ இல்ல அகலமாவோன்னு இல்ல பலமாவோன்னு அதுகளால உடல் மட்டும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு பெருசாகிட்டே இருக்குது. அந்த பக்கம் அந்த தீவுல பார்த்தா ஸ்பைக் நல்லபடியா ட்ரைனிங் முடிச்சு திரும்ப வருவாங்கிற நம்பிக்கையில அவனை வரவேற்பதற்காக ஊரே ஒண்ணு கூடி ஒரு பார்ட்டி நடத்துறதுக்காக ஏற்பாடு எல்லாம் செஞ்சுட்டு இருக்குது. இவங்க அந்த வீட்டோட உயரத்துல இருந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆல்பா நின்ன இடத்துல நின்னுக்கிட்டு நகராம கொள்ளாம இருக்குதுங்க. என்னது அங்கேயே நிக்குது அப்படின்னு இந்த பையன் பதறுவான். ரொம்ப புத்திசாலிங்க. இந்நேரம் மித்த பாதிக்கப்பட்ட ஆட்களா இருந்தா, ஜாம்பிகளா இருந்தா இவங்க இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி இருக்கும். ஆனா அது விவரமானது. அதனாலதான் இவங்கள பிடிக்கிறதுக்காக இன்னும் அங்கேயே நின்னுட்டு இருக்குது போல. சரி, ராத்திரி ஃபுல்லா எதுவும் பண்ண முடியாது, அங்கேயே படுத்துக்கலாம்னு முடிவு பண்ணி ராத்திரி படுத்துட்டாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு கனவு காண்றாப்புல தோணுதுங்க. என்ன கனவு ஏது கனவுன்னு தெரியல. ஆனா கீழே பார்த்தா லட்சாதி லட்சம் மான்கள் துபுதுபுன்னு ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. கண்ணு முன்னு தெரியாம ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. இதுவோ பால் அடைஞ்ச பில்டிங் தாங்குமா? லட்சாதி லட்சம் மான்கள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது பில்டிங்கே இடிஞ்சு விழுகிறாப்புல அதிர்வு. வா அப்படின்னு பையனை உசுப்பி அப்பா காப்பாத்தி பில்டிங்கை விட்டு வெளியில கொண்டு வராரு. மொத்த பில்டிங்கும் சரிஞ்சிருச்சு. ஓடுவோன்னு ஓடுறாங்க. எந்த இடத்துல நிக்க கூடாது, ஓடுன்னு தெரிச்சு ஓடியாந்துட்டு இருக்காங்க. எங்கேயும் நிக்கலையே. பையன் முன்னாடி ஓட, பின்னாடி அப்பா ஓடன்னு தொடர் ஓட்டமா தான் இருக்குது. ஒரு வழியா கரை வரைக்கும் வந்தாச்சுங்க. அந்த தீவுக்கும் இவங்களுக்கும் நடுவுல இப்ப இருக்கிறது கடல் தான். ஆனா தண்ணியோட மட்டம் இன்னும் அதிகமா தான் இருக்குதான். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோன்னு காத்துட்டு இருக்காங்க. தண்ணியோட அளவு குறைஞ்சாதான் நடுவுல அந்த பாதை தெரியும். ஷூ எல்லாம் கலட்டி ஓடுறதுக்கு தயாராயிட்டாங்க. தண்ணி ஓரளவு குறைஞ்சிருச்சுங்க. பாதை தெரியற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், ஓடு அப்படின்னு இவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. இத தூரத்துல இருந்து அந்த ஆல்பா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அது கத்துல அங்க இருக்கிற பறவைகள் எல்லாம் அது ஆயிரக்கணக்கில் பறந்து வரதை கவனிக்கலாம். எவ்வளவு தூரத்துல இருந்து இப்ப ஓட ஆரம்பிக்குதுங்க. இவங்க 2 மணி நேரமா ஓடிக்கிட்டு இருந்தாங்க இல்ல, அதை 20 நிமிஷத்துல கடந்துரும் நினைக்கிறேன். இவங்க தீவுக்கு பக்கத்துல வந்துட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு ஜாலியா பேசிட்டு நடந்துகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த பையன் வேகமா ஓடியாந்துட்டு இருக்கான். அப்புறம் தான் இந்த பறவைகள் வேகமா பறந்து வரதை பார்த்துட்டு என்னையாது அப்படின்னு திரும்பி கவனிக்கிறாங்க. திரும்பி பார்த்தா டங்கு 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 டங்குன்னு சத்தம். என்ன சத்தம்? அந்த ஆல்பா ஓடியார அந்த சத்தம் தான். கடலுக்குள்ளேயே இறங்கி ஓடியாருது போல. அந்த தண்ணியில அதோட அதிர்வு நல்லா தெரியுது. ஓடுறாங்களதுன்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க இங்க இருந்தவங்க. இவங்களோட தீவோட எல்லை அந்த கோட்டைக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் தூரம் ஓடணும். பின்னாடி படு வேகமா விரட்டி வந்துகிட்டே இருக்கிறாப்ல. அவர் இப்போ ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறார். இந்த பையன் வேற கீழே விழுந்துட்டான். வாடான்னு தூக்கி விட்டு மறுபடியும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நெருங்கி வந்துகிட்டே இருக்குதுங்க. என்னால ஓட முடியல, இலக்குதுங்கிறான் பையன். வேற வழி இல்ல, ஓடித்தான் ஆகணும், ஓடுன்னு இழுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாரு அப்பா. கோட்டைக்கு மேல எல்லாம் படுத்து கிடக்குறாங்க. கரவத்தரங்கன்னு அப்பா இங்க இருந்து சத்தம் போடுறாரு. விசில் அடிக்கிறார். அந்த விசில் சத்தத்தை கேட்ட பிறகுதான் அவங்க அங்க உசாராறாங்க. மேல இருந்து எட்டி பார்த்தா இவங்க 2 பேர் ஓடியாரதும் பின்னாடி ஒரு ஆல்பா துரத்துறதையும் கவனிக்கிறாங்க. உடனே ஆளுக்கு அம்புகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வில்லெல்லாம் எடுத்துக்கிட்டு கரெக்டா குறிபாக்குறாங்க. குனிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அம்பு விடுறாங்க. இவங்க 2 பேர் குனிஞ்சுக்கிட்ட சமயம் கரெக்டா அந்த அம்புகள் எல்லாம் போய் அவர் மேல பாயுது, விழுகிறார்.
விழுந்தாரே ஒளிய சாகல. அவ்வளவு ஈஸியா கொல்ல முடியான்னு சொன்னோம்ல, இதயத்திலையும் கழுத்துலையும் குத்தரும்னு மறுபடியும் எழுந்து மறுபடியும் விரட்ட ஆரம்பிக்குதுங்க. இந்த தடவை இவங்க கிட்ட டிராகனையே வேட்டையாடக்கூடிய அளவுக்கு ராட்சச சைஸ்ல வில்லு அம்பெல்லாம் இருக்கும். அதை எடுத்து அதுல நெருப்பு வத்த வச்சு கரெக்டா குறி பார்த்துட்டு இருக்காங்க. சரியான சமயம், மிகச்சரியான சமயத்துல அவங்க அந்த ராட்சச அம்பை விட பக்கத்துல அவர் நெருங்குற கரெக்டா நெஞ்சில இறங்கி 2-3 அடி தூரத்துல அவர் பணமா விழுகிறார். எஸ், அந்த ஆல்பா இறந்து போயிடுச்சுங்க. நெஞ்சில குறி வச்சு ஒரு ராட்சச அம்பு விட்டதுனால ஆல்பா இறந்துருச்சு. அப்புறம் கரவத்திரங்கன்னு ஓடியாந்து வந்து நிக்கிறாங்க. உள்ள இருக்கிற பாட்டி, நாங்க செக் பண்ணி தான் உள்ள விடுவோம், கண்ணை காட்டுங்கன்னு கண்ணை காட்டையே அப்படியே பார்த்துட்டு இருக்குது. கண்ணை பார்த்து தான் ஒரு முடிவெடுப்பாங்க போல. கண்ணோட கலர் மாறும் இந்த வைரஸால பாதிக்கப்பட்டவர்களுக்கு. அந்த ஆல்பாக்கு கண்ணை பார்த்திருப்பீங்களா, ஒரு மாதிரி செவந்து போயிருக்கும். 2 பேரோட கண்ணையும் பாக்குது. சீக்கிரம் சீக்கிரம் வேக வேக மறுபடியும் எந்திரிக்க போது, பயமா இருக்குங்கிறாரு அப்பா. பொறுமையாருன்னு சொல்லி பாட்டி பொறுமையா பார்த்துட்டு இவங்க பாதிக்கப்படல, கலவை திறக்கலாம்னு சொன்ன பிறகுதான் கதவை திறக்கிறாங்க. உள்ள வந்த பிறகு பார்த்தா பாட்டி அந்த பையனுக்காக, அப்பா பையனை பத்தி புகழ்ந்து பேசணுமேன்னு அவன் எப்படியெல்லாம் அடிச்சான் தெரியுமா, எப்படியெல்லாம் வீர தீரமெல்லாம் காட்டினான் தெரியுமா அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறார். ஆனா அவன் அவ்வளவு வீர தீர செயலெல்லாம் காட்டல. ஸ்டில் ஆமா, 2 பேரோட கழுத்தை அடுத்து கொண்டாந்தான். ஒரு குண்டு ஜாம்பியையும் அப்புறம் கயத்துல தலைகள தொங்க விடப்பட்டு கிடந்துச்சுல, அதையும் கொண்டாந்தான். ஆனா இவர் ஓவர் பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறார். அதுவே அவனுக்கு பிடிக்கல, பொய் சொல்றாரோ அப்படின்னு நினைக்கிறான். அந்த பார்ட்டிக்கு வந்து ஒரு பொண்ணு ஸ்பைக்கோட அப்பா கூட சேர்ந்து குடும்பம் நடத்துறத பார்த்துட்டு இவனுக்கு கோவம் வருது. அம்மாவுக்கு அப்பா துரோகம் பண்றாரே அப்படின்னு நினைக்கிறான். நேரா கிளம்பி வந்து தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்கிறான். காட்டுக்குள்ள வச்சு ஏதோ ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அங்க ஒருத்தர் இருந்தாரு, அவர் ஆபத்தானவர்னு சொன்னாரு அப்பா. உங்களுக்கு தெரியுமா அவரை பத்தி விசாரிக்க, ஓ அந்த டாக்டரா அப்படிங்கிறாரு இவரு. எது டாக்டரா? அந்த வைரஸோட தாக்குதலுக்கு பிறகு, பிரச்சனைக்கு பிறகு டாக்டர்ஸ் யாருமே இல்ல அப்படின்னு கேள்விப்பட்டேன். நீங்க ஒருத்தர் இருக்கிறதா சொல்றீங்கன்னு கேட்க, ஆமாப்பா ஒரு காலத்துல அவர் தான் டாக்டரா இருந்தாரு, எல்லாருக்கும் கிளினிக்கல் மருந்து சர்ஜரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாப்ல. அப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பிச்ச பிறகு நாம தீவுல ஒதுங்கும் போது அவர் காட்டுக்குள்ளதான் வாழ்வே நடமுடிச்சு காட்டுக்குள்ளேயே வாழ்ந்தார். ஆனா அவர் டாக்டர் தான், வைத்தியம் பார்க்கக்கூடிய ஆள் தான் அப்படின்றாரு தாத்தா. அப்புறம் அப்பா இந்த மாதிரி தன்னை பத்தி பொய் சொன்னதை பத்தி சொன்னதும் தற்பரமைக்காக அந்த மாதிரி பேசியிருப்பான், கண்டுக்காத அப்படிங்கிறார். அப்புறம் மேலே ஏறி வந்து அம்மாவை கட்டி பிடிச்சு படுத்துட்டான். அவனுக்கு அப்பா மேல கொஞ்சம் கோவம். அம்மாவுக்கு துரோகம் பண்றாப்ல, பொய் சொல்றாப்ல, அம்மாவை குணப்படுத்தணும் டாக்டரே ஆனா இந்த உலகத்துல கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனா காட்டுக்குள்ள ஒரு டாக்டர் இருக்கிறதையும் அப்பா மறைச்சிட்டாரு. இதெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் கோவத்தை ஏற்படுத்துது. அப்பா கொஞ்சம் லேட்டா வந்து படுத்தா அம்மாவும் கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, பையனும் கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறான். கொஞ்சம் எரிஞ்சுதான் 2 பேரும் விழுகிறாங்க. அந்த டாக்டரை பத்தி நீங்க பொய் சொல்லிருக்கீங்க, அவர் ஒரு டாக்டராமே, டாக்டரே இல்ல அம்மாவை குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னீங்க, அப்ப டாக்டர் இருக்கிறாரே அவரை பத்தி ஏன் மறைச்சீங்க அப்படின்னு கேட்க, தம்பி நீ நினைக்கிறாப்ல அது இல்ல, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நம்ம வேட்டைக்காக போன காலகட்டத்துல நாங்க அவரை கவனிச்சோம், இங்க இருந்து கையசைச்சோம், பதிலுக்கு அவரும் அங்க இருந்து கையசைச்சார். ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா, பயங்கரமா நெருப்பை எரிய விட்டு ஆயிரக்கணக்கான பொணங்களை வரிசையா அடுக்கி அந்த பொணங்களை வச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆம்பளை பொம்பளை குழந்தைன்னு வித்தியாசம் இல்லாம ஏகப்பட்ட பிணங்கள். அந்த பிணங்களை எரிக்கிறாரு. என்ன பண்றாங்க எங்களுக்கு ஒன்னும் புரியப்படல. அதை பார்த்ததுல இருந்து நாங்க பயந்து போயிட்டோம். அதுல இருந்து அவர் கூட யாரும் பேசுறது இல்ல, புலங்குறது இல்ல, கம்ப்ளீட்டா அவரை விட்டு நாங்க ஒதுங்கிட்டோம்னு எடுத்து சொல்றாப்ல. அதனாலதான் அவரை பத்தி நான் சொல்லவே இல்ல. அவர் இருக்கிறதும் சாகிறதும் ஒண்ணுதாங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கிறார். அவர் ஒன்னும் டாக்டர் இல்ல, அந்த தொழில் எல்லாம் அவர் பண்ணல, பணத்தை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாப்லங்கிறாப்ல. ஆனாலும் இவன் கேட்க மாட்டேங்கிறான். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அம்மாவை குணப்படுத்தாம அப்படியே சாகட்டு விட்டு அந்த ஆட்டக்காரியோட டெய்லி குடும்பம் நடத்தலாம்னு பாக்குறீங்களான்னு சொன்னதும் போலின்னு ஒரு அரவுற. இதுல அவனுக்கு கோவம் வந்துருதுங்க. அடிச்ச பிறகு டே டே மகனே சாரிடா அப்படின்னு. ஆனா அவன் கருத்து குடுக்குடுன்னு ஓடி அம்மா அந்த பக்கம் அலறிக்கிட்டு இருக்க அம்மாவை கட்டி பிடிக்கிறான். சமாதானத்துக்காக அப்பா இந்த பக்கத்துல வரும்போது எங்களை விட்டு விலகியேறு இல்ல குத்திருவேன்னு கத்தி எடுத்து காட்ட வேண்டிய ஆயிப்போச்சு. கத்திய அசால்ட்டா அவர் பிடிங்கி கையில வச்சிருக்காரு. அப்புறம் பையன்கிட்ட அதே கத்தியை திரும்ப ஒப்படைக்கிறார். அவன் கொஞ்சம் சமாதானம் ஆன பிறகு. ஆனா அவன் அழுகை நிப்பாட்டல. பேசாம இங்க இருந்து போயிடுங்க, தயவுசெய்து இங்க இருந்து போயிடுங்க அப்படிங்கிறான். அவரும் இதுக்கு மேல பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம்னு போயிட்டாருங்க. பயபுள்ள டாக்டர் இருக்கிறாப்ல, சாகர தருவாயில இருக்கிற தான் அம்மாவை காப்பாத்தணும்னா டாக்டர் கிட்ட காட்டுக்குள்ள அம்மாவை கூட்டிட்டு போகணும். அப்பா உதவி செய்ய மாட்டேங்கிறார். என்ன பண்ணலான்னு யோசிச்சவன் ஒரு இடத்துல சின்னதா நெருப்பு பத்த வச்சுட்டு கேட்ல பாதுகாப்பு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட எல்லாம் ஓடி போய் நெருப்பெரியுது அணைக்கணும், ஓடியாங்கன்னு கூப்பிட்டதும் எல்லா பேரும் இந்த பக்கம் அதை கவனிக்கிறதுக்காக ஓடியாந்துறாங்க. நெருப்பு அணைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த கேப்ல அம்மாவை கூட்டிக்கிட்டு இவன் கேட்டை திறந்து வெளியில வந்துட்டாங்க. அம்மா இப்ப சுயநினைவுல இல்ல. ஏன்னா சுயநினைவுல இருந்திருந்தாங்கன்னா காட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு காலமும் ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. பையனையே அப்பா அப்பான்னு வேற கூப்பிடுறா. கொஞ்சம் மூளையில பிரச்சனைன்னு சொன்னோம்ல, அந்த பிரச்சனை தான். அவனும் ஒண்ணு இல்ல டாக்டரை பார்க்க போறோம் வாங்க அப்படின்னு கூட்டி போய்கிட்டு இருக்காங்க. நடக்கிறாங்க காட்டுக்குள்ள தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்காங்க. அப்புறம் ஒரு இடத்துல தூங்குறதுக்கு ஒரு வசதியா ஒரு இடம் கிடைக்க அம்மாவை படுக்க வச்சுட்டு இவனும் படுத்துட்டான். கொஞ்ச நேரம் பாதுகாப்பு வேலையில இருப்பான். அப்புறம் அவனும் தூங்கி போயிடுவான். அப்படி தூங்கி போட பிறகு பார்த்தா அந்த பக்கம் குண்டா ஒரு ஜாம்பி மண்புழுவை தின்னுகிட்டு அப்படியே அந்த பக்கம் நகண்டு வந்துகிட்டே இருக்குதுங்க. இந்த பக்கம் அம்மா படுத்து கிடக்கு, இந்த பக்கம் இவன் படுத்து கிடக்குறான். இவன் பக்கத்துல வரைக்கும் நெருங்கி வந்துருச்சு. இவனோட ஷூல இருக்கிற அந்த லேச அந்த கயத்தை மண்புழு நினைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தது பக்கத்துல நெருங்கி வருதுங்க. ஐயோ அவ்வளவுதான் சோழியம் முடிக்க போதுன்னு பார்த்தா யாரோ அதை அடிச்சு கொண்டுறாங்க. காலையில பார்த்தா ரத்த கலரில அது கிடக்குது. ஆனா இவன் அடிச்சு கொள்ளல. யார் அடிச்சு கொண்டாங்க
போனாங்கிறது தெரியல. எம்மா இங்க இருந்து ஆபத்து கிளம்பலான்னு கிளம்ப சொல்றான், கிளம்பிடுறாங்க. ஆனா ராத்திரி அப்ப யாரு கொண்டதுன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, சாட்சாத் இந்த அம்மா தான். அப்போ ஏதோ சுயநல இருந்திருப்பாங்க போல, பிள்ளைக்கு ஆபத்துன்னு களத்துல இறங்கி அதை அடிச்சே கொண்டு போட்டுருக்காங்க. அதே காட்டுப்பகுதிக்குள்ள சோல்ஜர்ஸ் சில பேர் வராங்க. இணையா இருக்கு அப்படின்னு பார்த்தா சோல்ஜர்ஸை விரட்டிக்கிட்டு ஜாம்பிஸ்க்கு சில ஐட்டங்கள் விரட்டி வந்துட்டு இருக்குதுங்க. கண்ணா அப்படின்னு சுட்டு தள்ளிட்டு அவங்களும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. இதுகளும் விரட்டி வந்து சுடப்பட்டு செத்துக்கிட்டே தான் இருக்குதுங்க. ஆனாலும் ஓட்டம் குறையல. அப்புறம் ஒரு வழியா ஓடியாது கேட்டை சாத்திட்டாங்க. கேட்டை சாத்திட்டோம், நாம சேஃப், சரி வாங்க போலான்னு இவங்க அடுத்து தொடர்ந்து முன்னேறி போறாங்க. இது என்ன இடம்னு தெரியல, ஆனா ஒரு காலத்துல ரொம்ப முக்கியமான இடமாக இருந்திருக்கலாம். ஒரு சுரங்கம் மாதிரி போய்கிட்டே இருக்குது. வந்தவனுங்க எல்லாம் தலையில ஒரு ஹெல்மெட்டோட ரெண்டு பக்கத்திலேயே ரெண்டு விளக்குன்னு இருக்குது. தொடர்ந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க வந்த வேற ஒரு ஆல்பா ஒரு ஆளை அடிச்சு அந்த வீரனோட தலைய முதுகெலும்போட உருகி வீசி எறிவார். அவ்வளவுதான். அலறி அடிச்சுக்கிட்டு வெளியில இருக்கிறத விட உள்ள இருக்கிறது தான் ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரே ஒரு வீட மட்டும் கேட்டை திறந்து வெளியில ஓடியாராம். அந்த இடத்துக்கு வெளியில நிறைய ஜாம்பி அடிமைங்க சுத்தி திரியுதுங்க. அதுல பிரெக்னண்டா கர்ப்பிணியா ஒரு ஜாம்பி திரியறத கவனிக்கலாம். வைரஸால பாதிக்கப்பட்ட ஒரு அம்மா கர்ப்பிணியாவும் தெரியுது. இந்த பக்கம் அம்மாவை கூட்டிட்டு பையன் போய்கிட்டு இருக்கிறான். அப்படி போயிட்டு இருக்கையில ஒரு ஜாம்பி இவங்களை நோக்கி வருங்க. பாக்குறதுக்கே ரொம்ப கோரமா இருக்குதுல்ல. நல்லா உத்து பார்த்தா நம்ம முதல் பாகத்துல ஹீரோவா ஒருத்தவனை பார்த்திருப்போம்ல, அவனோட உருவத்தோட ஒத்து போறாப்ல ஒரு ஜாம்பி. அதை அம்பு விட்டு கொன்னுறான். ரத்தம் அம்மா மேல பட்டுடும், அதையெல்லாம் தொடச்சு விடுறான். அடுத்து நிறைய ஜாம்பி இந்த பக்கம் ஓடியாரத பார்த்துட்டு மாமா ஓடலான்னு அம்மாவை கூட்டிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஓடுன்னு சமதள பகுதியிலிருந்து ஓடியாராங்க. பக்கத்துல இருக்கிற ஒரு பில்டிங்குள்ள. அந்த பில்டிங்குள்ள பார்த்தா ரொம்ப காலமா அந்த பில்டிங் பயன்படுத்தாம இருந்ததுனாலயோ என்னவோ அந்த பில்டிங்கோட மேல் பரப்புல ஏதோ ஒரு கேஸ் சுத்தி தெரியுதுங்க. இவங்க உசுரை காப்பாத்துறதுக்காக வேற வழி இல்லாம அதுக்குள்ளதான் வராங்க. ஆனா உள்ள வந்துதான் அம்மாவால சுவாசிக்க முடியல. என்னால சுவாசிக்க முடியலன்னு கத்துவாங்க. வேற வழி இல்ல, இங்கதான் இருந்தாகணும்னு இவனும் சொல்லிட்டு இருக்கான். வெளியில போயாகணும் அந்த அம்மா அடம்பிடிக்கும் போது கூடாதுங்கிறான் பையன். அதே சமயம் மேல ஒரு தப்பிச்சு வந்த ஒரு ராணுவ வீரர் மேல ஒரு கதவை திறந்து குனிஞ்சுக்கங்கன்னு சொல்லி உள்ள வந்த ஜாம்பீஸ சுடுறாப்ல. அப்படி சுடும்போது மேல இருந்த அந்த கேஸ் மட்டும் தீயில பத்தி எரியும். இவங்களை குனிஞ்சுக்க சொன்னதுனால வசதியா போச்சு. தரையா படுத்ததுனால இவங்க தப்பிச்சாங்க. உள்ள வந்த ஜாம்பிஸோட ஜோலி எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏதோ அந்த வீரரோட உதவினால இவங்க தப்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராணுவ வீரர்கள் நிறைய பேர் செத்தாங்க இல்ல, அதுல வந்த அந்த டீம்ல உயிரோட இருக்கிற ஒரே ஒருத்தன் இவன் மட்டும்தான். மீதி எல்லாரும் இறந்து போயிட்டாங்க போல தெரியுது. தான் யாரு என்னங்கிறதெல்லாம் அறிமுகப்படுத்திக்கிறாப்ல. இந்த பக்கம் ஏதோ ஒரு மிஷனுக்காக வந்தாங்களா. ஒரு ஆல்பா தலையவே பிச்சு முதுகெலும்போட வீசி எறியுது. பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்குது. அப்புறம் இங்க நீங்க நல்லபடியா இருக்கிறீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டிக்கு எங்கேயாவது இருக்கும்ல, எங்க தங்கி இருக்கிறீங்க, அங்க போலாமா வைக்கலாமா எல்லாம் பேசிட்டு இருக்கான். ஆனா இவங்க வந்திருக்கிறது வேற ஒரு டாக்டரை பாக்குறதுக்காகன்னு வேற திசையில போய்கிட்டு இருக்காங்க. இந்த காட்டை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்டா இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. உங்களை காப்பாத்தி ஒரு பிரயோஜனம் இல்ல போல அப்படிங்கிறான் சத்தம் போடுறான். இது பத்தாதுன்னா அம்மா வேற நோயாளியா இருக்கிறாங்க. சில சமயம் சுயநினைவு இல்லாம செயல்படுறாங்க. நடக்க வேற முடியல. இவனுக்கு உதவி பண்ண விருப்பம் இல்ல, ஆனா உதவி பண்ணாம விடுறதுக்கு விருப்பம் இல்ல. வேற வழி இல்லாம அந்த அம்மாவை இவனே தூக்கிட்டு போகிற ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு. தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறத கவனிக்கலாம். சொந்த கதை சோக கதை எல்லாம் பேசிட்டு தொடர்ந்து போய்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காந்து அவன் ஒரு ஆப்பிள சாப்பிட்டுட்டு இருப்பான். ஒண்ணுதாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்தாங்க என்கிட்ட நிறைய இருக்குன்னு இவன் காட்டுறாங்க. பரவாயில்லையே, ஆப்பிள் மூட்டையே அடுக்கி வச்சிருக்கிற அப்படிங்கிறாரு அவரு. அப்புறம் உங்க அம்மாவுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா ஏதோ பிரச்சனை, அதை சரி பண்றதுக்காக தான் ஒரு டாக்டர் இங்க இருக்கிறாரு, அவரை பாக்குறதுக்காக கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறதா சொல்றான். அப்புறம் அந்த அம்மா எந்திரிச்சு கொஞ்சம் நார்மல் மோட்ல நடக்க ஆரம்பிக்குதுங்க. இவங்க பின்னாடி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி தொடர்ந்து நடந்து போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சுயநினைவுல இருக்குது அந்த அம்மா. திடீர்னு யாதோ பிரசவ வழியில கத்தக்கூடிய ஒரு சத்தத்தை கேட்டுட்டு ஒரு ட்ரெயினோட பெட்டிகளா வரிசையா அடுக்கப்பட்டு கிடக்குது. அதுல ஏதோ ஒரு பெட்டியில தான் அந்த சத்தம் கேக்குதுங்க. என்னடா இந்த அம்மா பாக்குறதுக்கு முன்னாடி ஓடுது. உள்ள வந்து பார்த்தா பிரெக்னண்டா இருக்கிற அந்த வைரஸால பாதிக்கப்பட்ட ஒரு லேடி பிரசவ வழியில கத்திக்கிட்டு இருக்கும். இவங்களை பார்த்ததுமே கடிக்கிறதுக்கு அவங்களுக்கு தோணும். ஆனாலும் ஒண்ணு இல்ல பயப்படாத, ஹெல்ப்புக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி வழியில துடிச்சிட்டு இருக்கிற அந்த அம்மாவுக்கு பிரசவமே பாக்குதுங்க. இது கைய கொடுத்து புஷ்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்குது. அந்த அம்மாவும் போராடிக்கிட்டு இருக்குது. ஃபைனலா ஒரு வழியா குழந்தையும் பிறந்துருச்சுங்க. தொப்புள் குடிய அழகா கட் பண்ணணும், ஏதாவது கத்தி கிடைக்குமான்னு கேட்க பையனும் கத்தி கொடுக்குறான். ஆனா ஒரு ஜாம்பியோட குழந்தைய கையில வச்சிட்டு இருக்கிற, உனக்கு ஏதாவது ஆயிரப்போகுது, அதை கொல்லு, அதை கீழே போடுங்கிறா வீரன். ஆனா அம்மா இல்ல, குழந்தையோட கண்ணை பாரு, கண்ணோட கலர் நார்மல் கலர்ல இருக்குது, குழந்தையால பாதிப்பு இல்ல, குழந்தை எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்ல குழந்தைய கொன்னுதான் தீருவேங்கிறான் வீரன் அடம்பிடிக்கிறான். முடியாது, கொடுக்க மாட்டேன்னு இவங்க அடம்பிடிக்கிறாங்க. இதுக்கு மத்தியில பார்த்தா யாரோ மேல இருந்து அந்த ஆளோட தலையை தூக்கி அப்படியே தலையை ரெண்டா பொளந்து எரிஞ்சிட்டு உள்ள இறங்குறார். யாருன்னு பார்த்தா அந்த ஆல்பா தான். முதுகெலும்பியே அசால்ட்டா முறிச்சு எரியக்கூடிய ஆளு. அவ்வளவுதான். ஓடுகளதையே இவங்க தெரிச்சு ஓடுறாங்க. வேகமா ஓடியாந்தவரு செத்து போய் கிடக்கிறதான் பொண்டாட்டியா பாக்குறாரு. ஆமா, இந்த ஆளோட பொண்டாட்டியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப குழந்தை இந்த ஆளோட குழந்தையா தான் இருக்கும் போல. அதுகளால பேசவோ கம்யூனிகேட் பண்ணவோ பெருசா முடியலனாலும் ஓரளவு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. ஓரளவு அதுகளால யார் முக்கியம் அப்படிங்கறதெல்லாம் கவனிக்க முடியுது போல. விரட்டி ஓடியாந்துட்டு இருக்குது இப்ப குழந்தைய தூக்குறதுக்கு. இவங்க ஒவ்வொரு பெட்டியா மாறிட்டு கதவை சாத்திக்கிட்டே வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல எல்லா பெட்டிகளையும் கடந்து கீழேயே இறங்கி ஓடியாந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல நெருங்கி வந்துட்டான். அவ்வளவுதான், சோலி முடிய போதுன்னு பார்த்தா கழுத்துல ஏதோ ஒரு மயக்க ஊசியை யாரோ போடுறாங்க. உடம்பு முழுக்க சிவப்பு கலர்ல ஏதோ கெமிக்கலை தடவிட்டு நம்ம டாக்டர் அங்கதான் நிக்கிறார். எஸ், இந்த டாக்டரை தேடி தான் இவங்க வந்திருக்காங்க. அவர் கழுத்துல போட்டது ஒரு பயங்கரமான மயக்க மருந்தான். அதனால கொஞ்ச நேரத்துல மயங்கிடுவான், ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிறாப்ல. ஆளு
ஆளு மயங்கின பிறகு அந்த ஆளு கையில அந்த வீரனோட தலை இருக்கும்ல, அங்க இருக்கிற அந்த தலையை மட்டும் எடுத்துக்கிட்டு இவங்க கிட்ட பேசிட்டே அப்படியே நடந்து போறார். பின்னாடி இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நீங்க தான் அந்த டாக்டர், எனக்கு தெரியும், எங்க அம்மாவுக்கு பிரச்சனை, நீங்க தான் குணப்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறான். சரி, என் இடத்துக்கு வாங்கன்னு கூட்டு போறாப்ல. சின்னதா ஒரு தண்ணி நதி ஓடிக்கிட்டு இருக்குது, இந்த நதியை கடந்து வாங்க, இதுக்கு பிறகு இந்த ஜாம்பிஸ் எல்லாம் வராது, வைரஸால பாதிக்கப்பட்டவங்க வரமாட்டாங்க, நம்ம சேஃப் தான் அப்படின்னு கூட்டிட்டு போறார். அங்க போய் பார்த்தா நிறைய மனித எலும்பு கூடுகளாலேயே பெரிய பெரிய மரம் மாதிரி நட்டு வச்சிருக்கிறார் இவர். என்னதுங்க இதெல்லாம் கேட்டா, இதெல்லாம் இறந்து போனவர்களோட நினைவா நான் உருவாக்கின நினைவு சின்னங்கள்ங்கிறாப்ல. அப்புறம் நடுவுல ஒரு பாலம் மாதிரி கட்டி இருக்கிறாப்ல, அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டே இங்கிட்டு வரணும். வந்தாச்சு. அப்புறம் இந்த எலும்பு நினைவு புத்தகங்களை தாண்டி இன்னும் உள்ள போய் பார்த்தா அதோட மத்தியில இவரால பொசுக்கப்பட்டுச்சு இல்லையா, அதாவது ஆயிரக்கணக்கான நூத்துக்கணக்கான பிணங்களை அடுக்கி வச்சிருந்தாங்கல்ல ஒரு காலகட்டத்தில், அது எல்லாத்தையுமே இவர் எப்பவுமே எரிச்சுக்கிட்டு இருப்பார். பிணங்களை எரிச்சு அதை எலும்பு கூடுகளாக்கி அந்த எலும்பு மண்டைய ஃப்ரண்ட்ல இப்படி அடுக்கி வைக்கிறார். இதுவும் நினைவு சின்னம் தானா? இறந்து போன ஒவ்வொருத்தருக்குமே இங்க இடம் இருக்குது, அவர்கள் நாம நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இதைத்தான் வெளியில இருந்து பாக்குறவங்க பார்த்து பயந்து போயிடுறாங்க போல தெரியுது. அப்புறம் வந்தவர் அந்த வீரனோட எலும்பெடுத்து அதை நெருப்புக்குள்ள போட்டு நல்லா சுட்டு அப்புறம் அதை நல்லா கழுவி மண்டவோடாக்கி நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து ஸ்பைக்கு கிட்ட கொடுத்து, நீயே ஒரு நல்ல இடமா பார்த்து இந்த வீரனோட மண்டை ஓட்ட வச்சிரு அப்படிங்கிறாப்ல. சரி, நீ இவனும் அந்த எலும்பு மலையில ஏற ஆரம்பிக்கிறான். படிப்படியா ஏறதுக்கு ஸ்டெப் எல்லாம் இருக்குதுங்க. அதுல ஏறி 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 மேல போய் உச்சியில வைக்கிறாங்க. நல்ல வேலை பண்ணடா தம்பி அப்படின்னு பாராட்டுறாரு. அப்புறம் நார்மல் மோடுக்கு வந்த பிறகு அந்த அம்மாவை செக் பண்ணணுமேன்னு தன்னோட ஆள்காட்டி விரலை எங்க தொடு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, அந்த அம்மா ஆள்காட்டி விரலை தொடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. ஆள்காட்டி விரலை தொடுறேன்னு ஒரு 3 சென்டிமீட்டர் தள்ளி தான் விரலை போய் கொண்டு போய் வைக்குது. அப்ப மூளையில பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிறார். அது மட்டும் இல்லாம உங்க கைகளை தொட்டு பார்க்கணும் அப்படின்னும் உங்க இதயத்தை தொட்டு பார்க்கணும்னு எல்லாம் தொட்டு பார்த்து ஸ்கேனிங்க்கு அது இதுக்குன்னு எதுவுமே இல்ல, தொட்டு பார்த்து உணர்ந்து தான் சொல்ல முடியும்னு சிம்டம்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம், தொட்டும் பார்த்தோம். உங்க அம்மாவுக்கு எனக்கு தெரிஞ்சு இருக்கிற பிரச்சனை மூளையில கட்டி, அதுவும் அதோட இறுதி ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, இனி அவர்களை காப்பாற்றுறது கஷ்டம், காப்பாற்ற முடியாது தம்பி அப்படின்னு கையை விரிச்சிட்டார். அந்த அம்மாவும் இப்போ சுயநிலையில் இருக்கிறதுனால எனக்குமே கொஞ்சம் டவுட் இருந்ததா தம்பி, பிரெயின் டியூமர் இருக்குமோன்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த டேர்ம் பிரெயின் டியூமர்ங்கிற விஷயத்தை கூட நான் மறந்து போயிட்டேன், அவ்வளவு வாட்கள் ஓடி போயிடுச்சு, என்ன காப்பாற்ற முடியும்னு நினைச்சு இவ்வளவு தூரம் வந்திருப்போம், எல்லாம் வேஸ்டா போயிடுச்சுல அப்படின்னு வருத்தப்படுறாங்க. ஆனாலும் டாக்டர்கிட்ட கூட்டு வந்தது நல்லதா போச்சு, டாக்டரால எனக்கு வேண்டியதை தர முடியும், வழி இல்லாம உன்னை எனக்கு கொடுக்க முடியுங்கிறாங்க. அவனை ஒன்னும் பிடிபடல, என்னமா சொல்றேன் எனக்கு புரியலமாங்கிறான், அழுகிறான், கதறான். அவனை அந்த அம்மா கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒண்ணு இல்லன்னு அமைதிப்படுத்திட்டு டாக்டரை பார்த்து ஒரு செய்ய காட்டுறாங்க. டாக்டர் மயக்க ஊசி எடுத்து போட்டு விட்டார். அப்படியே கொஞ்ச நேரத்துல மயங்கி போயிட்டாங்க. அப்படி மயங்கி போன பிறகு குட் பை எல்லாம் சொன்ன பிறகு அவன் அரை மயக்கத்துல இருக்கும் போதே சொல்லுவான், நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா, உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கிறேன் தெரியுமா, நீ எப்பாடுபட்டாவது வாழணும் வைக்கணும் அப்படி எல்லாம் நல்ல அட்வைஸ் எல்லாம் போட்டுட்டு குட் பை சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க சாக போறாங்க. கொஞ்சம் தூரம் போன பிறகு இவர் இந்த பக்கத்துல இருந்து இந்த தடவை போடுறது மயக்க ஊசி இல்ல, விஷ ஊசி ஒண்ணு, வலியே இல்லாம கொல்லக்கூடிய ஊசி ஒண்ணு, அதை போட்டு கொல்றார். இந்த அம்மாவுக்கு வலியே இல்லாம மரணத்தை கொடுக்கணும், இவங்க வாழ்றதுதான் வலி, இது அவங்களுக்கும் தெரியும் டாக்டருக்கும் தெரியும், அதனால கருணை கொலை பண்றார். அப்புறம் அவங்களையும் நெருப்புல போட்டு மண்டவோடாக்கி ரெடி பண்ணி, உங்க அம்மாவோட மண்டவோடு, இதுக்கு நீ செய்ய வேண்டிய இறுதி சடங்கெல்லாம் செஞ்சுட்டு அதற்கான இடத்துல வையி அப்படின்னு சொல்றாப்ல. இவனும் ஏறி எல்லா மண்டவோடுகளையும் தாண்டி உச்சாதி உச்சியில கடைசியில கொண்டு போய் அந்த மண்டவோட வைக்கிறான். தன் அம்மாக்கான இடம் இதுதான் அப்படிங்கிறான். சரியான இடத்தை செலக்ட் பண்ணிருக்கிறேன்னு இவரும் பாராட்டுறார். அப்புறம் கொஞ்ச நேரத்துல பார்த்தா எப்படியோ கண்டுபிடிச்சாருன்னு தெரியல, அந்த ஆல்பா மறுபடியும் இவங்களை தேடி இந்த பக்கம் ஓடியாருதுங்க. அதை பார்த்து ஏற்கனவே இவர் அண்டர் கிரவுண்ட்ல செட் பண்ணி வச்சிருப்பார் போல ஒளிஞ்சுக்கிறதுக்குன்னு. அந்த இடத்துல பையனை உள்ள இறக்கிட்டு குழந்தைய உள்ள இறக்கிட்டு அவரும் உட்காந்துக்கிட்டார். மேல இருந்து பிடிக்க முயற்சி பண்றாப்ல, அந்த ஜாம்பியால முடியல. ஏன்னா இரும்புல ஒரு கேட் மாதிரி போட்டு வச்சிருக்காரு, சேஃப்னு நினைக்கிறாரு. ஆனா பின்னாடி அதை உடைச்சு தள்ளிக்கிட்டு கையை வச்சு பிடிச்சி இழுக்கிறாருங்க. டாக்டரோட வாய் சிக்கிடுச்சு. வாய் சிக்கினா போதுமே அசால்ட்டா முதுகெலும்போட உரிச்சு எடுத்துருவாப்லையே. அந்த மாதிரி எடுக்க முயற்சி பண்ணும்போது நம்ம பைபிள்ல கொஞ்சம் விவரமானவன் ஸ்பைக்கு என்ன பண்றான்னு பாருங்க. டாக்டர் கிட்ட அந்த மயக்க ஊசி மருந்து இருக்கும்ல, அந்த ஊசியை மட்டும் எடுத்து ஒரு குத்தி விட்டா. கொஞ்ச நேரத்துல ஆல்பா அடங்கிட்டாப்ல. இதுக்கு மேல இந்த குழந்தைங்க வச்சுட்டு எல்லாம் வாழ்றது கஷ்டம், குழந்தைக்கு பால் எல்லாம் தேவை, உன் தீவுல அதெல்லாம் கிடைக்கும், சோ குழந்தைய நீ எடுத்துக்கிட்டு தீவு பக்கம் போயிடுன்னு அட்வைஸ் பண்றாரு. சரி, நீ இவனும் அதை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அப்படியே நகர ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா கடந்து தீவுக்கு பக்கத்துல வரைக்கும் வந்துட்டான். கரையிலேயே இப்ப நடக்க ஆரம்பிச்சிட்டான். எப்படியும் தீவு அடைஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். 28 நாட்களுக்கு பிறகு இப்ப என்ன நடக்குது அப்படின்னு காட்டுறாங்க. பைபிள்ல தீவுக்குள்ள இருப்பான்னு பார்த்தா அதான் இல்ல. தீவை விட்டுவிட்டு, மக்கள் வாழக்கூடிய தீவை விட்டுவிட்டு காட்டுக்குள்ள திரியிறான். கடந்த 28 நாளா காட்டுக்குள்ளேயே தான் திரியிறான் போல. குழந்தைய தூக்கிட்டு போனவன் அப்ப என்னடா பண்ணிருப்பான் அப்படின்னு பார்த்தா, குழந்தையோட சேர்ந்து ஒரு லெட்டரையும் ரெடி பண்ணி தீவோட கேட்டு பக்கத்துல வச்சுட்டு போயிட்டான் போல. கேட்ல இருக்கிறவங்க தான் குழந்தையோட அழுக சத்தத்தை கேட்டுட்டு குழந்தையும் லெட்டரையும் எடுத்துட்டு வந்து அப்பா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதுல அந்த பிறந்த குழந்தைக்கு தான் அம்மாவோட பேரான ஐலாங்கிற பேரை வச்சிருக்கிறதாவும், இந்த குழந்தைய நம்ம வீட்டுல நீங்க நல்லபடியா வளர்க்கணும்னு, எனக்கு இனி தீவுல இருக்கிறதுக்கு விருப்பம் இல்ல, காட்டுக்குள்ளதான் வாழ போறேன், என்ன தேடாதீங்கன்னு எழுதி வச்சிருக்காங்க. அதை படிச்சதான் அப்பா புள்ள பாசத்துல வேக வேகமா ஓடியாரார். கேட்ட திறந்து வெளியில எல்லாம் ஓடியாரார். ஆனா அவரால் போக முடியாது. ஏன்னா அவர் வந்த நேரம் இப்படி. கடல் அலைகள் பயங்கரமா மேல எழும்பிடுச்சு. அவரால் இந்த பக்கம் வர முடியாது. அன்னைக்கு இப்படித்தான் நடந்திருக்குது. 28 நாளைக்கு முன்னாடி குழந்தைய கொண்டு போய் வைக்கும் போது இந்த கூத்தெல்லாம் நடந்திருக்குது. இப்ப நார்மல் மோடுக்கு வந்தாச்சுங்க. பையன் காட்டுக்குள்ளதான் திரிவேன்னு
முடிவோட இருக்கிறான். அந்த பக்கம் ஒரு ஜாம்பி ஓடியாந்துகிட்டு இருக்கும். அத குறிபாத்து ஒரு அடி கரெக்டா நெஞ்சிலே விட்டுருப்பான் போல இறந்து விழுந்துடுச்சு. அடுத்து 1க்கு 2 வெடியாருதுங்க. அத பார்த்ததும் அட்ட டைம்ல 2 ஓடியாருது சமாளிக்க முடியாதுன்னு இவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். ஓடியா அந்த 2ல 1 இவன் பொசிக்கி வச்சிருந்த மீனை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. இன்னொன்னு இவனை கொல்றதுக்காக விரட்டி வந்துட்டு இருக்குது. இந்த பக்கம் வந்தா ரோட்டை பிளாக் பண்ணாப்ல பெரிய பெரிய பாறைகளை போட்டு யாரோ பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. முட்டுச்சந்து மாதிரி உள்ள இருந்தவன் அம்பெடுத்து தலையிலே விட்டு அதையும் கொண்டுட்டான். அப்பதான் மேல ஒருத்தரை கவனிக்கிறான். ஒருத்தர் சிலுவைய கழுத்துல தலைகீழா போட்டிருக்கிறாரு பாருங்க. சூப்பரா கொன்னடா, நல்ல வேட்டையாடுற திறமை இருக்குடா அப்படின்னு பாராட்டுறாரு. எத்தனையை தான் கொண்டுகிட்டு இருப்ப, ஏகப்பட்ட ஜாம்பிங்க வந்துட்டு இருக்குதுங்க, உதவி தேவையா அப்படிங்கிறார். நிறைய ஜாம்பிஸுக்கு ஓடி வந்துட்டு இருக்குதுங்க. ஆமா ஆமா வாங்க உதவி பண்ணுங்கன்னு இவனும் சொல்றாங்க. பாய்ஸ் களத்துல இறங்குங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் விதவிதமா குதிக்கிறான். பல வித்தைகளை கையில வச்சிருக்காங்க போல. குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணி குத்தி கிழிக்கிறானுங்க, வெட்டி சாக்கிறாங்க. ரொம்ப கோரமா ஒவ்வொன்னையும் கொலை பண்றாங்க. கடைசியா ஒன்றை மட்டும் கட்டி அப்படியே பாறை மேல தூக்கி நிப்பாட்டுறாங்க. இவங்க ஒரு கல்ட்டு மாதிரி பிஹேவ் பண்றாங்க. இவருக்கு கடவுள் நம்பிக்கை சுத்தமாவே இல்ல. அதனாலதான் சிலுவைய தலைகீழா தொங்க விட்டுருக்கிறார். பைக்கு கிட்ட வந்து கை குலுக்கி தன்னோட பேரு ஜிம்மின்னு அறிமுகப்படுத்திக்கிறாருங்க. எஸ், 28 வருஷத்துக்கு முன்னாடி சர்ச்சில இருந்து தன் அப்பாவான பாதிரியார எல்லாம் கடிச்சு குதிர தப்பிச்சோம் பொழச்சோம்னு ஒரு பையன் ஜிம்மின்னு ஒருத்த ஓடியாந்தான்ல, அந்த பையன் தான் இவன். இவன் தலைமையில இப்போ நிறைய பேரு ஒரு கல்ட்டு மாதிரி கோரமா கொலை பண்றவங்க இருக்கிறானுங்க. அந்த குழுவுல இந்த பையன் போய் சேருவானா என்ன ஆகுங்கிற கேள்வியோடயே இந்த 3வது பாகம் இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கு பிறகு அடுத்த பாகம்னு வந்தா அதையும் பேசுவோம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. இப்ப நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல லிங்க் வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடிக்கடி அப்டேட்ஸ் கொடுக்குறேன். என்ன அடுத்த படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.